தலைமுறைகணி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேறும் தமும் மதியமும் வைத்திடும் அரண்மர் மற்பொரு வீரல் போய மறையானி மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவே தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிதாட்சிவன் ஒரு ரதமச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதனிலை ஆகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே குடியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. சிற்றமும் எல்லாம் அல்ல சிவகாமி என்பவளுடன் ஐய வைத்தியநாசனுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் மாத பூசை விதியுரைத்த அத்தியாயம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவரும் அடியாரர்களும் கூட்டியுள்ளது. அடிப்படையில் நாம் ஏதாவது பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று பால் என்பது மொழி, பஞ்சு என்பது பதம், பாவையர் கண் சேல் என்பது ஆகத்து திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேல் என்கிளை கொற்ற மயூரம் என்கிளை வெச்சி தண்டை கால் என்கிளை மனமே எங்கனே முக்தி காண்பதுவே என்று அற்புதமாக சொல்கின்றார் நமது அருணைநாத பெருமான். பெண்கள் போய் இருந்து கொண்டு நீ எவ்வளவு அழகாக இருக்கின்றாய் உன்னுடைய அப்படி போய் வர்ணிக்கிறாங்கல்ல, பெண்களை போய் அப்படியெல்லாம் எதையோ போய் புகழ்றாங்க. பெண்களை போய் பின்னாடி போய் இருந்து அவர்களுடைய சொல் பால் போன்று இருக்கின்றது என்றும் அவங்களுடைய பாதம் பஞ்சு போல் இருக்கின்றது என்றும் யாரோ பெண்களை பார்த்து அவருடைய கண்ணு சேல் மீன்களை போன்று இருக்கின்றது என்று இந்த பாவைகளை பார்த்து தெரிந்த காலமெல்லாம் ஒரு காலம். அப்படி இந்த மனமானது அப்படி பெண்கள் பால் சென்று பிறவிக்கு வித்தாக ஆகி இங்கே வந்து 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 மீண்டும் மீண்டும் வந்து வந்து பிறந்து கொண்டே இருக்கும். சத்தையும் கிடையாது தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு உருகூர் உண்கண் வைத்தவர்க்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்தரெண்டு உன்னை பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தல் செய் கைத்தளம் சென்னி முயல் வைத்த கங்கை கொண்ட சோலைச்சரத்தானே என்று கூட திருவிசைப்பாவில் அந்த அருளாளர் சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், பெண்கள் வைக்கின்ற அன்பை, அந்த பெண்கள் மேல் வைக்கின்ற அந்த ஒரு அன்பை 1,00,000 கூறாக ஆக்கி அதுல ஒரு கூறு எடுத்து இறைவன் மேல அன்பு வைத்தால் அமருலகத்தையே தந்து விடுவார். ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த ஒரு துளி அன்பை கூட வைக்கிறதுக்கு நம்ம யோசிச்சுக்கிருக்கோம். இப்ப காலையில எந்திரிச்சதும் கோயிலுக்கு போகணும்னு எல்லாரும் நினைக்கிறோமா? அதுல எந்திரிச்சதும் முதல்ல டீ சாப்பிடணுங்க. உலகத்துல தான் அதிகமா காலையில பூஜை முடிக்காம டீ சாப்பிடணுங்கிற கொள்கையில இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே முதல்ல பெரும்புலர் காலை மூழ்கி எந்திரிச்சது குளிக்கணும். அதுக்கப்புறம் பித்தராகிய இறைவனுக்கு பக்தராக ஆகணும். அடுத்து அரும்போடு மலர்கள் ஆர்வத்தோடு பறிக்கணும். அடுத்து சிவபெருமானை அர்ச்சிக்கணும். இதெல்லாம் காலையில் எந்திரிச்சு செய்ய வேண்டிய வேலை. காலையில் எந்திரிச்சதுமே பெட் காஃபி கிடைக்குமா அப்படின்னு எந்திரிச்சோம்னா நம்ம ரொம்ப உலகத்தில் இருக்கோம்னு அர்த்தம். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் மாறியிருப்பீங்க. அடியார் ஆனதுனால காலையில் எந்திரிச்சது முதல்ல அனுஷ்டானம்லாம் பண்ணணும், குளிச்சு அனுஷ்டானம் பண்ணணுங்கிற நிலையில இருந்து. ஆனால் ஆரம்ப நிலையில நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்திருப்போம். காலையில் எந்திரிச்சது பெட் காஃபி கிடைக்குமா,
சில பேர் பாத்தீங்கன்னா காலையில டீ சாப்பிடுறதுக்கு 1 கிலோமீட்டர் நடந்து போய் டீ சாப்பிட்டுட்டு வராங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க. நம்ம கூட வந்த நண்பர் ஒருத்தர் ஊருக்கு வந்திருந்தாரு. நாங்க எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அவரு, சிவா, நீங்க உங்களுக்கு தான் பூஜை, எனக்கு கிடையாது. அதனால நான் போய் டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு போன ஒரு பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தாரு. என்ன சிவா எங்க போனீங்க? பூஜையும் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. எங்க போனீங்க? டீ சாப்பிடத்தான் அப்படின்னா. டீ சாப்பிட்றதுக்கு 1.5 மணி நேரமா நடந்து போய் சாப்பிட்டு வந்திருக்காரு பாத்துக்கோங்க. அப்படி பெண்கள் மேல் வைக்கின்ற அந்த அன்பை 100,000 கூறாக பிரித்து அதில் ஒரு கூறு வைத்து அந்த ஒரு கூரை எடுத்து இறைவன் மேல் வைத்தால் அமரலோகத்தை அழிக்கின்ற பெருமான். ரெண்டாவது பித்தன்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லாரும் அடிக்க வந்துருவாங்க. பித்தன்னா பைத்தியம்னு அர்த்தம். ஆனா சாமியை பித்தன்னு சொன்னா நம்ம பிழைச்சதெல்லாம், நம்ம பிழை செஞ்சதெல்லாம் பொறுத்துக்குவாங்க அப்படின்னு அருளாளர் சொல்றாங்க. பித்தரென்று உன்னை பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தல் செய்யும். சாமி பிழையெல்லாம் பொறுத்துற. அப்ப இனிமே பித்தா பெரிய சொல்லி பாட்டு பாடிட வேண்டியதா அப்படிங்கிறது தெரியும். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, சாமி ஏன் பித்தன்னு சொல்றோம் அப்படின்னா, எல்லா உயிர்களையும் கடை தேட்ட வேண்டும் என்கின்ற பித்து அவருக்கு. எல்லா உயிரையும் தன் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற பித்து. நமக்கு எந்த பித்து? இந்த உலகத்து மேல பித்து. இன்னைக்கு இதை அனுப்பிச்சிட மாட்டோமா, நாளைக்கு அதை அனுப்பிச்சிட மாட்டோமா, இது கிடைக்காதா, அது கிடைக்காதா, பொன் கிடைக்காதா, பொருள் கிடைக்காதா, பிள்ளை கிடைக்காதா, இப்படியே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இப்படியே போயிடும். இதுல தேடுறதுலே பாதி போயிடும். அப்புறம் இறைவன் எங்களுக்கு கூட்டி தேட, இறையோடு இறையும் தேடணும். சாப்பிட்றதுக்கும் பார்க்கணும், அதே மாதிரி எதை தேடணும்? இறைவனையும் தேடணும். அடியார்களோடு இறங்கி வழிபாடு செய்யணும். இல்லைன்னா காலம் ஓடிடும். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை. அப்படி பெண்கள் மேல் சென்று உன்னுடைய மொழி அவ்வளவு இனிமையாக இருக்கிறது, உன்னுடைய பாதம் பஞ்சு போல் இருக்கின்றது என்று வர்ணிப்பதையெல்லாம் விட்டுவிட்டு அதை போய் புகழ்கின்றாயே மனமே, நீ என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு அடுத்த வரைக்கும் சொல்ற. அப்படி திரிகின்ற ஆக திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேலை போய் வேலை புகழாம விட்டுருக்கிய, அதை புகழ்ந்தாலும் உனக்கு என்ன கிடைக்கும்? ஞானமாவது உண்டாகும். முருகப்பெருமான் வச்சிருக்கின்ற வேலை வாழ்த்தினால் நமக்கு என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும். சேவலை வணங்கினா எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். மயிலை வணங்கினால் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். இப்படிப்பட்ட மூவிரு முகங்கள் போற்றி, முகம்போலி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி என்று கூட பாடியிருக்காங்க. அப்படி ஒரு காலத்துல சூரபத்மனை எல்லாம் பயந்து போய் தொழுதார்கள். அதுக்கப்புறம் சாமி என்ன பண்ணாரு? அவரை மயிலாக ஆக்குனதுக்கு அப்புறம் எல்லாம் அன்பால தொலை வச்சிட்டாரு முருகப்பெருமான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி முருகப்பெருமான். அச்சத்தால தொழுகின்ற அத்தனை பேரையும் அன்பால் தொலை வைத்தார். ஒரு காலத்துல பயந்து போய் தொழுதாங்க சூரபத்மனை. அதுக்கப்புறம் மயில் ஆக்கணும் முருகப்பெருமானுக்கு வாகனம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் அன்போடு போய் தொலை வைத்தார். அப்படி வேல் என்கிளை, நீ முருகப்பெருமான் வைத்திருக்கின்ற வேலை ஓட்டி இருக்கலாமே. கொற்ற மயூரம் என்கிளை, மயூரம்னா என்ன வாகனம்? மயில் வாகனம். நீ மயில சொல்லியிருந்தாலும் புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். வெச்சி தண்டை கால் என்கிளை, முருகப்பெருமான் வைத்து அணிந்திருக்கக்கூடிய தண்டையாவது நீ போட்டிருக்கணும். அதனால் என் செய்யும், இணைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேங்கிறார்ல. அப்படி முருகப்பெருமானுடைய அந்த ஒவ்வொரு வீரக்கடல்கள் பேர். அந்த தண்டை எல்லாம் வீரக்கடல்கள். கடம்பு மலரு, சாமி அணிந்திருக்கக்கூடிய கடம்பு மலர். கடம்புனா மலரு. மதுரையே கடம்ப வனம்னே பேரு. அங்க முழுவதும் கடம்பு மலர் தான் இருக்கும். நீ இப்பயும் போனீங்கன்னா சொக்கநாத பெருமானுக்கு கடம்பு மலர் சாத்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உருண்டையா இருக்கும், பந்து மாதிரி இருக்கும் கடம்பு மலர். உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்க நெட்டை அடிச்சு பார்த்தாலே தெரியும் கடம்பு மலர் எப்படி இருக்குன்னு தெரியும். அதை மாலை போட்டாங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். அது முருகப்பெருமானுக்கு போட்டா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். கடம்பு மலை முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு மலர். சாமிக்கு என்ன மலர்? சிவபெருமானுக்கு கொன்றை, தாமரை கொன்றை சிறப்பு.
முருகப்பெருமானுக்கு கடவு மலர், அதோடு சேர்ந்து வெச்சி, வெச்சி தண்டை, வெச்சின்னா வெச்சி மலர், செவலி கொடுக்கலாம். வெச்சி மலர்னா இந்த இட்லி பூம்பாங்க பார்த்தீங்களா, அது முருகப்பெருமானுக்கு ரொம்ப வெச்சி மலர். வெச்சி தண்டை கால் இன்கிளை மனமே எங்கனே முக்தி காண்பது. இதெல்லாம் புகழ்றதை விட்டுட்டு நீ பெண்கள் பால் சென்று அவங்கள போய் நீ புகழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கு முக்தி எப்படி கெட்டும் அப்படின்னு. கிட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம இந்த உலகத்துல போற்ற வேண்டிய ஆள் யாருன்னா இறைவன் மட்டுமே. சில பேர் வந்து ஒருத்தவங்களை போய் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டா, நீங்க எப்பேற்பட்ட கருணையாளர் அப்படின்னு வச்சுக்கோங்க, உடனே ஏதோ நம்மளை கவுத்துற மாதிரியே தெரியுது அப்படின்னு என்ன செய்வாங்க, உனக்கு என்னப்பா வேணும், ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிப்பாங்க. அதே மாதிரி இப்போ உள்ள ஆளுகளை வந்து போட்டுரும் அப்படிதானே செய்வாங்க. இது ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கு, நீங்க என்ன கேட்டு வந்த போது அது சொல்ல அப்படிப்பாங்க. உடனே ஒரு 1000 ரூபா கேட்பாங்க, உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா புகழ்ந்துருக்காருல, அதனால 1000 ரூபா கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவனை இப்படி சரி கட்டினாதான் சரி, ஒரு போட்டுனா தான் இவன்கிட்ட இருந்து 1000 ரூபா வாங்க முடியும்னு சொல்லி என்ன செய்வாங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. அதே போற்றுதலை அங்கு வைவாரையும் அங்கு வாழ வைப்பார். யாரு? முருகப்பெருமான். தமிழால் வைத்தாலே முருகப்பெருமான் வாழ வைப்பாருன்னா போட்டுனா எவ்வளவு கொடுப்பாரு யோசிப்பாரு. அப்படி முருகப்பெருமானுக்கு நிறைய சிறப்பு. இந்த பதியம் முழுவதும் கந்தர் அலங்காரம் முழுவதுமே முருகப்பெருமான பாடலாலே அலங்காரம் செய்கின்றார் நமது அருணைநாத பெருமான். அப்படி இந்த பாட்டிலே அப்படி சொல்றாரு, வேலின் கிளை, வேலாயுதம் எப்போ ஏற்பட்டது, ஞானத்தை உடையது, ஞான பண்டிதராக வேலாயுதத்தை வைத்து முருகப்பெருமான் அருள் செய்கின்றார் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட ஞானத்தை உடையது. அது 100 கோடி சூரியரை ஒழுக்கி கதிர்கட்டி வாழ்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ அது வேலாயுதத்தினுடைய ஆற்றல். அப்படிப்பட்ட வேலாயுதத்தினுடைய சிறப்பு, மயிலினுடைய சிறப்பு, சேவலுடைய சிறப்பு, அந்த சுவாமி அணிந்திருக்கக்கூடிய அந்த தண்டைக்கு சிறப்பு. அன்னைநாத பெருமானு வந்தார், திருச்செந்தூருக்கு வந்தார். ஒவ்வொரு திருத்தலமா போயிட்டு திருச்செந்தூருக்கு வந்தார். அங்க திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, 10 நாள் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அப்ப 9 நாள் தேர் திருவிழா நடக்கு. தேர் திருவிழா நடக்கும்போது அன்னைநாத பெருமான் கடைசி நிற்காரு. கூட்டம் ரொம்ப இருக்கு. முருகா, இவ்வளவு கூட்டத்துல நான் எப்படி உன்னை நான் பார்ப்பேன் அப்படின்னு கடைசின்னு சொல்றாரு. அப்ப சாமி அவருக்கு மட்டும் அருணகிரி நீ தேருக்கு பின்னாடி வா அப்படின்னார். முருகப்பெருமான் சொன்னார். உடனே கரெக்டா பின்னாடி வந்தார். வந்து பார்த்தா இவருக்கு மட்டும் காட்சி. எல்லா சாமியை பார்க்க முன்னாடி நிற்காங்க, முருகப்பெருமான் இவருக்கு பின்னாடி இருந்து காட்சி. அப்ப பாடின பாட்டு தான் தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நின் சந்தமுடன் ஐந்த நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கொண்ட நடனம் பதம் செந்திரிலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே கொங்கை உர மங்கையும் சந்தமன முண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே அப்படிங்கிறார். அப்படி போட்டுறாரு பார்த்துக்கோங்க. அருணைநாதரை தனியா கூப்பிட்டு அந்த நடனத்தை புரியுது. அப்ப எவ்வளவுப்பட்ட சிறப்புன்னு பாருங்க. அப்படி தண்டை, அந்த தண்டை சாமி அந்த தண்டையை வச்சு பாடினாரு அருணைநாத பெருமான். தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே. அந்த நடனம் ஆட 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 அவருடைய தண்டையும் சிலம்பும் அப்படியே கொஞ்சுதான், கொஞ்சி விளையாடுதான். அதான் அந்த பாட்டுல சொல்ற, தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே என் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நின் சந்தமோடு அணைந்த நீ அன்பு போல. அந்த சந்தத்துக்கு தகுந்த மாதிரி முருகப்பெருமான் ஆட, அருணகிரிநாதர் பாட, அப்படியே அந்த இடத்துல முருகப்பெருமான் நடராஜ பெருமானாகவே ஆயிட்டு. அப்ப நடராஜ பெருமான் வேற இல்லை, முருகப்பெருமான் 2 பேருமே ஒண்ணுதான். இப்பயே நீங்க போய் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல நடராஜ உருவத்தர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனா அங்க இருக்கிற நடராஜர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப திருச்செந்தூர்ல ஒரு நடராஜர் இருக்காருல்ல, அது யாரு? தெரியாது. திரு நல்லாற்றில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான். அத கப்பல்ல இருந்து அவங்க கடத்தி கொண்டு வந்து முருகப்பெருமான் இங்க ஆறுமுக நயினார்
சிலையை இங்கேயும் திருடி கொண்டுட்டு போகும்போது தான் அவங்களால திடீர்னு பெரிய ஒரு புயல் வந்துச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, நடராஜரை தூக்கி உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மணி நேரம் தூக்கி உள்ள போட்டாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் சாமி வெளிப்பட்டு வந்தார். அங்க இருக்கக்கூடிய நடராஜர் வந்து திருநள்ளாற்றில் இருக்கக்கூடிய நடராஜர். இப்ப ரெண்டாவது சாமி தன்னை எப்ப வெளிக்கொணர வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அப்போதான் வெளிப்பட்டு தோன்றுவார். எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் இப்பயும் பாத்தீங்கன்னா எங்கெங்கேயோ சிவலிங்கம் தோன்றி தோன்றி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய சிவலிங்கம். இப்ப நம்ம மாசம் மாசம் 100 ரூபா கொடுக்கோமா நம்ம அடியார் எல்லாரும், அதை கரெக்டா கொடுத்துருக்கு. நீங்களும் கொடுங்க, வாய்ப்பு என்ன சார், வாய்ப்பு கிடைச்சா கொடுங்க என்ன சார். அங்க சாமி வந்து வெயிலையும் மழையிலையும் நனையாமல் இருப்பதற்கு நான் நக்கமங்கலத்துக்கு போயிருந்தேன். நம்ம ஊர்வயில போகும்போது நக்கமங்கலத்துல அரண்மனையில இருந்து அந்த சாமி மலையில நனையாம இருக்கிறதுக்கு அந்த செட்டு போட்டிருக்காங்க. முன்னாடி நம்ம சொல்லி வச்சிருந்தோம். அது கட்சியில ஒரு நாள் போய் தரிசனம் பண்ண போயிருந்தேன். அதை கரெக்டா செட்டு போட்டு வச்சுட்டாங்க. எங்கெல்லாம் சாமி வெட்ட வெளியா இருக்காரோ அது மாதிரி முள்ளி குளத்துல போட்டாங்க, நொச்சி குளத்துல போட்டாங்க. இப்படி எல்லா இடத்துலயுமே முதல்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி செட்டை போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க ஊர் பொதுமக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் காரை கட்டணும்னா கட்டிக்கிறாங்க. முதல்ல சாமிக்கு ஒரு கருவறை வைத்து அதுக்கு என்ன செய்யணும், செட்டு போட்டு மழையிலையும் வெயிலையும் நனையாமல் இருப்பதற்கு அதை இதை போட்டு கொடுத்துறாங்க. அது ரொம்ப சிறப்பு. சாமி வெயிலையும் மழையிலையும் நனைய விடக்கூடாது குடும்பம் அளவுக்கு. இல்லைன்னா அந்த ஊர்ல வந்து பஞ்சம் வரும். சாமி வெயிலையும் மழையிலையும் நனைய வச்சா பஞ்சம் வரும். அது மாதிரி பூஜைகள் கரெக்டா நடக்கணும். பூஜைகள் நடக்காதுனாலும் பஞ்சம் வரும் அந்த ஊருக்கு. பஞ்சம். மன்னனே போர் வழி குன்றுவர்னே சொல்றாரு திருமணத்தை. மன்னன் வந்து சரியான ஆட்சி அமைக்க மாட்டாரு, மழை பெய்யாது. இதெல்லாம் அந்த திருக்கோயிலில் வந்து சிவன் கோயிலில் வந்து எப்பயுமே எது நடக்கணும், பூஜைகள் கரெக்டாக நடக்கும். ஒரு கால பூஜையாவது நடந்தாகணும். 6 கால பூஜை இருக்கு. எங்கேயாவது 6 கால பூஜை எங்கேயாவது நடத்துறாங்களா? 6 கால அபிஷேகம் பண்ணி நடத்துறாங்களா? நடத்த மாட்டாங்க. ஒரு காலம் நடத்துவாங்க. இல்லைன்னா காலையும் இரவும் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா சில கோயிலில் காலையில் மதியம் இரவு 3 வேளையும் பண்ணுவாங்க. ஆனால் 6 காலம் எங்கேயும் பண்ண மாட்டாங்க. 6 கால பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மாணிக்கவாசகப் பெருமானும் 6 காலம் சிவ பூஜை பண்ணாராம். எளிதில் மறைகிறதேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வாம் என்று இது நமது மாணிக்கவாசகப் பெருமானுடைய துதியில சொல்றாங்க. அப்படி 6 காலமும் பூஜை பண்றாரு அப்படின்னா அப்ப அவர் எந்த நெல்லில் இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. சிவசிந்தனையில தவிர வேற எதுலயும் இருக்க மாட்டார். அவர் எல்லா கோயிலுக்கும் போறாரு. 6 காலம் எப்படி பூஜை பண்ணுவாரு? எல்லா கோயிலுக்கும் போய் பதியம் பாடிக்கிட்டே இருக்காரு. எப்படி 6 காலம் பூஜை பண்ணுவாரு அப்படின்னா எந்த நேரம் அவர் சிவர் சிந்தனையில தான் இருப்பார். எந்த நேரம் பூஜை தான் அங்க உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி அருளாளர்களும் அப்படி இருந்திருக்காங்க. அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, வேல் என்கிளை கொற்ற மயூரம் என்கிளை வெச்சி தண்டை கால் என்கிளை மனமே எங்கனே முக்தி காண்பது. இதெல்லாம் விட்டுட்டு சேவலையும் மயிலையும் வணங்காம வேலையை துதிக்காம முருகப்பெருமானுடைய தண்டையை போற்றி பாடாம நீ பெண்கள் பால் சென்று அவங்கள போய் புகழ்ந்து கொண்டிருக்கின்றாயே, நீ எப்படி முக்தி காண்பாய் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றார். பெண்களுடைய அந்த சொல்ல போய் பால் போன்ற சொல் அப்படிங்கிற அவங்க பின்னாடி போய் அவங்க பாதத்தை பஞ்சு போல இருக்குதுன்னு போய் வச்சு கொண்டிருக்கின்றார். அவங்களுடைய கண் சேல் மீன்களை போன்று இருக்கின்றது என்று இப்படி அவர்களை போய் நீ போற்றி கொண்டிருக்கின்றாயே, அதனால் என்ன ஆவாய் என்றால் கீழ்நிலைக்கு சென்று விடுவாய். அதை தவிர்த்து முருகப்பெருமானுடைய அந்த வேலையும் அந்த மயூரத்தையும் அந்த சேவலையும் அந்த வேலையும் போற்றி நீ பாடினால் முக்தி காணலாம். அப்படி இல்லாவிட்டால் முக்தி எவ்வாறு நீ காண்பது என்று இந்த பாட்டுல அற்புதமாக சொல்கின்றார் நமது அன்னைநாத பெருமான். இப்ப மாத பூசை விதிகுலைத்த அத்தியாயத்தை பத்தி பார்க்கலாம். இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் பொறிகளின் வழியே புலன்களை போக விடாத வியாச முனிவர் பாருங்க. ஞானிகள்லாம் அவங்களை ஏன் முனிவர்னு சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து புலன்கள் வழி செல்ல மாட்டாங்க. இப்ப நாமெல்லாம் புலன்கள் வழி சென்றுவோம். எதுக்கு ஒரு பொருளை பார்த்தா மயங்கிடுவோம். கெட்ட செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா உடனே காது நோக்கம், கெட்டதை நுகரும், கெட்டதை பேச தோணும். எதையாவது கெட்டதை பத்தியே தான் சிந்திக்கும் இந்த உயிரானது. உயிரோட தன்மை அது.
ஆனா ஞானிகள் அதெல்லாம் கடந்தவங்க. மெய்வாய் மூக்கு கண் செவியினால அந்த ஐம்புலன்கள் வழியாக அவங்க செல்ல மாட்டாங்க. அந்த ஐம்புலன்களும் முனிவர்கள் வழியா செல்லும். அவங்க தன் வசத்துக்குள் அதை ஆட்படுத்தி விடுவார்கள் முனிவர்கள். நாம நாம என்ன செய்யறோம்? அதன் வழியில் போய் ஆட்படுறோம். மெய்வாய் கண் மூக்கு செவி வழியாக ஆட்படுறோம். அவங்க அவங்க வசமாக அதை இழுத்து விடுவார்கள். அதனால அவங்க முனிவர்கள்னு பேரு. நாம சாதாரண மனிதர்கள். அதனால இந்த பொறிகள் வழியே புலன்களை போக விடாத வியாச முனிவர் சுகமுனிவர் திருமுகத்தை அமைய பார்த்து அகத்திய முனிவருக்கு முருகப்பெருமான் எப்படி இந்த விஷயத்தை எடுத்து சொல்கின்றாரோ அதே முறைப்படி நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை தியானிக்க ஆரம்பித்தார். யாரு? வியாச முனிவர். சிவமுனிவர் கேட்ட கேள்விக்கு இவர் கண்ணை மூடி முருகப்பெருமானை தியானம் செய்து கொண்டு குமர குருபர முருக சரவண அப்படின்னு கூட பதியம் இருக்கு. அது அருணையாத பெருமான் பாரு. குமர குருபரன். குமரன் என்ன அர்த்தம்? குமரன்னா நம்ம நினைச்சேன், நான் இதைத்தான் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். என்றும் இளமை உடையவர் குமரன். அதுக்கு அது ஒரு பொருள் இருக்கு. இன்னொரு பொருள் என்னன்னா, கூனா மாயின்னு அர்த்தம். மரா அப்படின்னா போக்குவன் அர்த்தம். மாயை போக்குவன் குமரன் அப்படின்னு இதா. மரானா மாயை, கூனா நீக்குவன். இந்த குருன்னு சொல்றோம்ல, ரூனா இது அஞ்ஞானம், கூனா நீக்குவர், அஞ்ஞானத்தை நீக்குவர் குரு. அதே போல இங்கே அப்படிதான் சொல்றேன். அப்படி இப்ப ஐம்புலன்கள் வழி செல்லாத வியாச முனிவர் சுகமுனிவரை பார்த்து அகத்திய மௌனிற்கு சொல்வது போல் நான் சொல்கின்றேன் என்று குமர குருவாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானை தியானித்துக் கொண்டு திங்கள் தோறும் விதிப்படி வழிபடும் நெறியையும் அப்பெருமானது அருளோடு பொருந்திய அபரஞான வைதிக நூல்களை உணர்ந்த திரிசுந்தரர் தம் செயல்களையும் முறைப்படி உரைப்பார். பாத்தீங்களா? இப்ப முருகப்பெருமானுக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? செவ்வாய்க்கிழமை தானே சொல்லுவோம். ஆனா திங்கள் தோறும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு. எப்படி சோமவாரம் சிவபெருமானுக்கு சொல்றோமோ அதே போல முருகப்பெருமானுக்கு சிறப்பு திங்கள் தோறும் வழிபாடு பண்றது. இந்த மாதத்துல திங்கள் தோறும் வைதிக நூல் உணர்ந்து ஓதி உணர்ந்த திரிசுந்தரர் தம் செயல்களை முறைப்படி உரைப்பாயாராய். இப்ப அவங்களுடைய செயல்களை நான் உங்களுக்கு உரைக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. மேல் சொன்ன செந்திலில் உள்ள 2000 திரை சுதந்திரர்களும் 2000 முதன்மை பொருந்திய இருக்கு வேத பாராயணம் செய்பவர்கள் மனம் மாறுபடச் செய்யும் காமம் முதலான பகைவர்கள் அனைத்தையும் வீறு கொண்ட ஒழுக்கத்தில் வென்றவர்கள். இந்த 2000 திரு சுதந்திரர்களும் காமம், லோபம், மதம், ஆச்சரியம் போன்ற கெட்ட குணங்கள் எல்லாம் இல்லாதவர்கள், அதையெல்லாம் வென்றவர்கள். இதுல காமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாசம் மோகம் ஏற்பட்டு பக்தி நாசமாக ஆகக்கூடிய இடம் எதுனா காமம். காமம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா என்ன உண்டாகும்? மோகம் இறைவன் திருவடி அடைய முடியாத நிலை உண்டாகும். காமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் எளிதில என்ன கிடைக்காது? இறைவனுடைய திருவடி கிடைக்காது. அவங்க எதுக்கு ஆட்படுவாங்க? பாசத்துக்கும் மோகத்துக்கும் ஏற்பட்டு பக்தி அவர்களுக்கு கை கூடாது. அதிலே இருக்கின்றவர்களுக்கு கை கூடாது. அதுல தப்பி ஒருத்தர் வந்தாரு, மோகத்துல ஈடுபட்டு பெண்கள் பால் சென்று அதுல தப்பி வந்தவர் தான் அருணைநாத பெருமான். அப்ப நம்ம பெண்கள் பால் சென்றால் என்ன ஆகும்? நம்மளுடைய வாழ்க்கை கீழ்நிலைக்கு போய்விடும். இறைவனை நாம் நினைக்க முடியாது, தியானம் செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி குரோதம், காமம், குரோதம் சொல்றோம்ல. குரோதம்னா என்ன அர்த்தம்? கோபம். அதான் கரெக்டு. குரோதம்னா கோபம். கோபம் மனிதனுக்கு இருக்கக்கூடாது. இந்த அந்தணர்களும் அப்படித்தான். 2000 திரிசுதந்தர்களும் காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியத்தெல்லாம் கடந்தவர்கள். லோபம்னா என்ன அர்த்தம்னா கஞ்சத்தனம், பேராசை. பேராசை என்னும் பிணியில் பிணிபட்டு ஓராசை தர உலக அந்த பாட்டில் சொல்றாருல அருணைநாத கந்தர் அனுபூதியில, பேராசை என்னும் பிணியில் பிணிபட்டு ஓராய் அடியன் உலகத்தகுமோ அப்படிம்பாரு. அப்படி நாம என்ன செய்யறோம்? இந்த பேராசை, எந்த பொருளை பார்த்தாலும் நமக்கு ஆசை, பேராசை. எதையாவது அதை அடைவிடுந்து விட வேண்டும்னு ஆசை, அடுத்தவனுக்கு எடுத்து நாம வாழணும்னு ஆசை, பேராசை. பேராசை என்ன எதிர போய் விடும்? கடைசி பேரு நஷ்டத்துல கொண்டு போய்.
ஆனா சிவபெருமானுக்கு ஒரு பேராசை இருக்கு. அது என்ன ஆசைன்னா, எப்படியாவது இந்த உயிர்கள்ட்ட இருந்து ஆணவ மூலத்தை நீக்கி அதை பறிச்சுட்டு எதை கொண்டு போகணும், உயிர்களுக்கு நற்கதி கொடுப்பதற்காக தன் நிலையை உயர்த்த வேண்டும் என்ற பேராசை சிவபெருமான். பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானாய். சிவபெருமானுக்கு எப்பேற்பட்ட பேராசை பாருங்க. நமக்கு என்ன ஆசை இருக்கு, அடுத்தவனை எப்படி கெடுக்கணும், அடுத்தவனை எப்படி அவன்கிட்ட இருந்து எப்படி பொருளை அபகரிக்க வேண்டும் என்கின்ற வெறுப்பு நமக்கு. ஆனா ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த நாம் அடைந்த நிலையை பிறருக்கு எடுத்து உரைக்க வேண்டும் என்கின்ற பேராசை அவர்களுக்கு. முனிவர்களுக்குலாம் எப்படின்னா, நாம் அடைந்த நிலையை இந்த உயிர்களும் பெற வேண்டும் அப்படிங்கிற பேராசை அவங்களுக்கு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற தலைப்படுமாமே அப்படிங்கிறாரு யாரு, திருமூலதேவன். நாங்க பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும், இந்த வையகத்தில் உள்ளவர்கள்லாம் பெற வேண்டும் என்று திருமூலதேவனாரும் சொல்றேன். ஆனா நம்ம நுகர்வதுக்கு தயாரா இருக்கோம்னா எல்லா அருளாளரும் பாடி வச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் போனீங்கன்னா இறைவனை அடையலாம் அப்படின்னு என்னதான் நூல் எழுதி வச்சிருந்தாலும் அந்த நூல் அப்படியே சுவா அப்படின்னு சொல்லி வாங்கி படிச்சு மூளையில வச்சுட்டு நம்ம போட்டிருக்கோம். அது கற்றலின் பயன் அதன்படி நடத்தல். கற்க கசடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு. இப்ப என்ன நினைக்கிறாங்க, கற்க கசடர கற்க கற்றபின் மூடி வைக்க அப்படின்னு மூடி வச்சிருக்காங்க. யாரும் படிக்க மாட்டேங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டாலும் சித்தாந்தம் படிக்கிறேங்கிறாங்க. ரைட்டு, சந்தோஷம். எங்க கூப்பிட்டாலும் நான் சித்தாந்தம் படிக்க போறேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, சந்தோஷம். திருமுறை படிக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் இல்லைங்க எனக்கு சித்தாந்தம் இருக்கு அப்படிங்காங்க. எப்போ கேட்டாலும் சித்தாந்தம் படிச்சுட்டே இருந்தோம்னா என்னைக்கு அதன்படி நடப்பது சொல்லுங்க பாப்போம். சித்தாந்தம் படிக்கணும், நமக்கு தேவை, அது அவசியம் தேவை. சித்தாந்தம் படிக்கணும். சித்தாந்தம் படிச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யணுமா செய்ய வேண்டாமா சொல்லுங்க பாப்போம். செய்யணுமா செய்ய வேண்டாமா? சித்தாந்தம் நமக்கு என்ன சொல்லுது, சரீகிரி யோகத்துல நிக்க சொல்லுது, அப்படிதான் ஞானம் வரும்னு சொல்லுது. அதுதான் நோக்கம். நீங்க என்னதான் நீங்க சித்தாந்தத்துல எல்லா இடத்துலயும் நீங்க மூளை முடுக்கல எல்லாம் போய் பார்த்தாலும் இறைவனை அடையக்கூடிய நிலைகள் என்னன்னா 4 நிலை தான். ஒன்று சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுல நிக்கிறத விட்டு எந்த நேரம் படிச்சுட்டே இருந்தா யோசிச்சு பாருங்க. படிக்கணும், அதன்படி நடக்கவும் ஆரம்பிக்கணும். அதான் கற்ற உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையும் யான் வேண்டேன், கற்பனவே இனி அவையும் அப்படின்னாரு மாணிக்கவாசகர். படிச்சுட்டே இருந்தா என்ன பயன் இருக்கா? படிச்சபடி நடந்தாதானே பயன் இருக்கு. இந்த சிவாதான் இந்த உப்பு கட்டு பழகிட்டாங்க, அழகா டெய்லி திருவடி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மதியம் சாப்பாட்டு வந்துடுறாங்க 2 மணிக்கு. இல்ல சாமியோட திருவுருல சாமி திருவுருள் அவர் ஆர்வமா இருந்தாங்க, வந்தாங்க, ஒரே நல்ல பழகினாங்க. 2வது நாள் முதல்ல விநாயகருக்கு போட்டாச்சு, இப்ப திருவடி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி திருவுருளால. அது யார் யாருக்கு சாமி வகுத்து வச்சிருப்பாங்க. வாங்க சாமி. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லாறு கொள்ளார் என்று நாடுவது நிஜமே. இந்த சிவம் கட்டி பழகிட்டாங்க. என்ன சிவம்? ஜோதி சிவம் பழகிட்டாங்க. எல்லாம் கட்டி ஆர்வமா போடுறாங்க. அப்படிதான் இருக்கணும். புகழ்வின் யார புகழணும்? சாமியை புகழணும். மக்க மனுஷத்துல புகழ்ந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, சாமியை தான் புகழணும். புகழ்வின் வேற என்ன செய்யணும், தொழுமின் இறைவனை கையால திருக்கோயிலுக்கு சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் மனசுக்குள்ளே வழிபாடு பண்ணிக்கிறேன்லாம் இங்க கதையாகாது. கோயிலுக்கு வந்துதாங்க வழிபாடு பண்ணணும். தொழுமின் பூ புனைவின் என்ன சொன்னாரு? அடியும் சொல்லல, தயவு செய்து அடியும் சொல்லல. யார் சொல்றா? மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றேன். இறைவனை போற்றி புகழணும். 2வது அவரை போய் திருக்கோயில போய் தொழணும். அப்புறம் திருக்கோயில போய் பூ புனைய வேண்டும். ஆமார் உன் திருவடிக்கு அகங்குடையன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேரில் கோவானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடே சாமாரை விரைகின்றேன் சதுராளா உனை சார்வான். அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும். வழிபாடுதான் ரொம்ப முக்கியம். படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சரி வராது. படிச்சுக்கிட்டே என்ன செய்யணும், தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா ஓகே. எப்ப கேட்டாலும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேங்க, இந்த வாரம் எனக்கு வர தோது இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமையாங்க நான் சித்தாந்தம் படிக்க போக வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. ஒரு வாரம் கூட வர படிக்கிறாங்க. அது யாரும் நான் அடின்னு சொல்ல மாட்டேன். அவங்க நான் அடின்னு தனியா சொன்னேன். அப்படியா சுவா, இன்னமே நான் அதுபடி நடக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சுவா இது திருக்கோயிலுக்குலாம் டெய்லி போறீங்களா அப்படின்னு. இல்ல சுவா, நான் படிக்கிறது எனக்கு டைம் சரியா இருக்கு, நான் திருக்கோயிலுக்கு போறது கிடையாது, திருப்பணி செய்யறது கிடையாது, எதுக்குமே எனக்கு டைம் இல்லை அப்படின்னாங்க. நான் அடின்னு சொன்னேன். இந்த ஒரு கருத்து தான் சொன்னேன். மாணிக்கவாசகர் பெருமானுடைய ஒரு பாடலாம் எடுத்து சொன்னேன். அதுல இருந்து இனிமே அடின்னு எல்லா இடத்துக்கும் வந்துடுறேன் சுவா, திருப்பணி செய்ய ஆரம்பிச்சிடறேன். திருக்கோயிலுக்கு பக்கத்துல திருக்கோயில் இருக்கு, பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு அவங்க வீட்டு பக்கத்துல.
ஆனா அவங்களால போக முடியல. ஏன்னு கேட்டா எப்போ கேட்டாலும் சித்தாந்தம் படிக்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேன். சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது. சொல்றேன் பொதுவான கருத்து. புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு நீங்க படிப்பு படிச்சாலும் இறைவனுக்கு பணி செய்யாம நீங்க போகவே முடியாது. பணி செய்யாம அவரை நினைக்க கூட முடியாது. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீ தா. முதல்ல என்ன சொன்னாரு? பணி செய்யணும் தானே சொன்னாரு. முதல்ல நினைக்கணும்னு சொன்னாரா? ஏன்னா பணி செய்தாதான் நினைக்கவே முடியும். இல்லைன்னா நினைக்கவே முடியாது. எங்க வீட்டுல நடராஜ பெருமான் வந்தாரு. ஒரு 10 நாள் இருந்தாரு. நேத்து தான் எடுத்துட்டு போறாங்க. அவர் இருக்கும்போதெல்லாம் அவருடைய அருமை அடியனுக்கு தெரியல. இருக்கும்போது எப்பயும் போல நம்ம பாட்டு போய் பூவை வச்சு 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 அலங்காரம் பார்த்து பார்த்து அப்படியே நம்ம கூட தானே இருக்காரு அப்படின்னு அசால்ட்டா இருந்துட்டேன். அவர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அழுகையாகி போச்சு. நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப இதாயிடுச்சு. இந்த மாதிரிலாம் அது சாமி தான் உணர்த்தணும். என்ன இந்த மாதிரி நம்ம சாமிகிட்ட துளி துளியா அன்பு சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அறியாமலே அழுக வரும். ஒரு நாள் உங்களுக்கு பூ கட்ட முடியலனாலும் உங்களை அறியாமலே ஃபீலிங் வரும். மலர் கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபீலிங் தினசரி கட்டுவோமே இன்னைக்கு கட்ட முடியாம ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. எந்த நிலையிலையும் நீ என்ன செஞ்சிடணும்? பணியை விடவே கூடாது. பணிதான் ரொம்ப முக்கியம். இங்க வந்தாச்சுன்னா இறைவனை நினைப்பதற்கு பணி செய்தாலொழிய நாம இறைவனை நினைக்க முடியும். லோபம் என்னது? பேராசை. பேராசை இல்ல அற்றவர்கள். அடுத்து லோபம். அவரோட மதம். மதம் என்பது என்ன அப்படின்னா, யானை எப்படி மதம் பிடிச்சா இதா இருக்கும், அதே போல இவங்க யாரையும் என்ன செய்யக்கூடாது? வெறுப்போடு நடக்கக்கூடாது. அது மதம். மற்றவர்களை பூரா பார்க்கும்போதே வெறுப்போட பார்க்கறது. எல்லா உயிர்களும் ஒன்று பார்க்கறது கிடையாது. யாரையும் வெறுப்பா பார்க்கக்கூடாது. எல்லா இடத்தும் அன்பு செலுத்தணும். எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்தணும். இப்படி இருந்தால் தான் நம்ம இறைநிலையை அடைய முடியுமே தவிர, எல்லாரையும் பகைமை பார்த்தா நாம பகைமை பாராத நட்பு என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம சாமியை அடைய முடியும். மற்றவர்கள் நம்ம விரோதமாக பார்த்தால் நாம் இறைநிலையை அடைய முடியாது. மாச்சரியம் மனத்தில் பொறாமை. அது மாதிரி பொறாமையும் இருக்கக்கூடாது. ஆச்சரியம் என்பது பொறாமை. மற்றவர்களை பார்த்து பொறாமை. நல்லா தானே இருந்தான். நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தான். திடீர்னு எப்படிதான் துட்டு வந்துச்சோ தெரியல. திடீர்னு வீடு கட்டிட்டான், திடீர்னு வண்டி வாங்கிட்டான் அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கல்ல, அந்த பொறாமை. இப்ப நீங்க போட்டி இருக்கணும், பொறாம இருக்கக்கூடாது. அதுலயும் நீங்க அடியார் கூட இருந்தா உங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு போட்டி வரும்? சரி இந்த போட்டு பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்மளும் பூ கட்ட அப்படித்தான் பழகிட்டாங்க. ஒரு ஆளை சொன்ன வேகமா பூ கட்ட பழகிட்டாங்க. யாரையாவது நம்ம உதாரணம் காட்டினா தான் நமக்கு அந்த பணி செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம். இப்ப புவனேஸ்வரி 100 பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே மகேஸ்வரி மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டு திருவருப்பயன். இப்படி ஒரு அடியார் பார்த்து பார்த்துதான் வரும். அதுதான் அடியார் கூட்டத்துல இருக்கணும். அவங்க 100 பாட்டா அப்படின்னு 100ல நமக்கு ஒரு 50 கூட தெரியலையே அப்படின்னு என்ன செய்வோம்? மனப்பாடம். இப்படி ஒருத்தர் பார்த்து அவங்க பூ கட்டுறாங்களா, நம்மளும் பூ கட்டணும். அவங்க திருநீர் பூசிட்டாங்களா, நம்மளுக்கு அவங்க அனுஷ்டானம் வாங்கிட்டாங்களா, நம்மளும் அனுஷ்டானம். அவங்க ருத்ராஜம் போட்டிருக்காங்களா, நம்மளும் ருத்ராஜம். இப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வளர்ந்து கொண்டே அதுதான் அடியார் கூட்டத்திலே இருக்கணும். இப்படி இந்த பகைகள் எல்லாம் நீக்குகின்றவர்கள் யாருன்னா திரு சுதந்திரராக வழங்கக்கூடிய 2000 திரு சுதந்திரர்கள். ஒழுக்கத்தில் வென்றவர்கள் தெளிவை விளைவிக்கும் ஞானம் முழுதையும் திறம்பெற உணர்ந்து பிறர்க்கு பெருமானது 6 எழுத்துக்களையும் 5 அறிவில் அடக்கி ஒப்பற்ற 4 மறைகளையும் 6 அங்கங்களையும் முழுது முழந்த பெருமையுடைய முதல்வர்கள். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, 5 அடக்கி 4 மறைகளையும் 6 எழுத்துக்களாகிய சரவணபவ என்கின்ற 6 எழுத்து மந்திரத்தையும் அது போன்று 6 அங்கங்களையும் 6 அங்கங்கள் என்பது என்ன அப்படின்னா, வேதங்கள்ல இருக்கக்கூடிய வேதத்தினுடைய ஒளி, அது சிச்சைன்னு பேரு. 6 அங்கத்துல ஒண்ணு சிச்சை. வேதத்தினுடைய ஒளி எழுத்து என்பதை சிச்சைன்னு சொல்லுவோம். 2வது வியாக்கரணம் என்பது அந்த சொற்களினுடைய சொற்களின் இலக்கணத்தை பற்றி சொல்வது.
அடுத்து சந்தம் என்பது அந்த செயலுடைய இலக்கணத்தை சொல்வது. ஜோதிடம் என்பது கோள் நிலைகளை வைத்து காலத்தை அறிவது. இந்த ஜோதிடம்னா இறைவன் அருளியதுங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. 6 அங்கத்தை யார் கொடுத்தா? சிவபெருமான் தான் கொடுத்தாரு. 6 அங்கங்களையும் அந்த பாட்டிலே சொல்றாரு, ஒரு ரூபாயினை மானாங்காரத்து ஈரியல் வாய்வோடு முதல் பூதனம் ஒன்றிய இரு சூடர் உம்பர்கள் பிறவும் படைத்தடித்தடிப்பமும் திகழ் ஆயினை இருவரோடு ஒருவனாகி நின்றனை. இந்த பாட்டுல அமைத்து 6 அங்க முதல் எடுத்து ஓதி வரன்முறை பயின்றெழு வாழ்ந்தனை வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாரு. 6 அங்கம் இறைவன் அருளிய நிறுத்தம், கல்பம், செயல்முறை விளக்கம் தான் கல்பம். இப்படி 6 அங்கங்களையும் சிவபெருமான் எல்லாமே வேதத்துல உள்ளதுதான், வேற தனியாலாம் கிடையாது. எல்லாம் வேதத்துல உள்ளதுதான். சாமி 6 அங்கங்களாக கொடுத்திருக்காரு. அதை ஓதி உணர்ந்தவர்கள் தான் இந்த திருச்சுதந்தர்களாக விளங்கக்கூடிய 2000 திருச்சுதந்தர்கள், முருகப்பெருமானை பூசிக்கக்கூடிய திருச்செந்தூரில் பூசிக்கக்கூடிய அந்தணர்கள், அரிய வேள்வி செயல் அனைத்தும் செய்து நிறைவேற்றும் அறிஞர்கள், வேதத்தில் உரைக்கப்பட்ட மங்கள அமங்கல காரியங்கள் அனைத்தையும் தவறுபடாமல் உள்ளம் கொண்டு ஓதுகின்ற உத்தமர்கள். நம்ம தில்லைவாழ் அந்தனர் 3000 அந்தனர்கள் சொல்லும் பாருங்க, அதே மாதிரிதான் இவங்களுக்கும் எல்லா நிலையிலும் இவங்க சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இந்த திருச்சுதந்தர்கள். விருப்பு வெறுப்பு இன்றி விளங்குபவர்கள், 3 தேவர்களின் நீடித்த பதவிகளையும் அருவறுத்து வாய்ப்பான விடையூறும் வரத சிவத்தின் திருவடி மலர்களையே பொருளாக மதித்து வழிபடும் புனிதர்கள். அந்த 3 பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்கள் வழியில் செல்லாமல் இவர்கள் சிவபெருமானை மட்டுமே தியானிக்கக்கூடிய அந்தர்கள். இப்ப இந்த இடத்துல முருகப்பெருமானை சொல்லும் போது இவங்க ஏன் இந்த இடத்துல சிவபெருமான் திருவடி மலர்கள்னு சொல்றாங்க? ஏன்னா முருகப்பெருமான் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. இவங்க எந்த காலத்துல முருகப்பெருமானை எப்படி எல்லாம் பூசிப்பாங்க? மாத பூசை விதி உரைத்த அத்தியாயம் தான் பார்க்கும். என்ன மாசத்துல இவங்க முருகப்பெருமானை எல்லாம் பூசிப்பார்கள் அப்படின்னு சொல்ல போகுது. ஐப்பசி வளர்பிறை நவமி, ஐப்பசியில வளர்பிறை நவமி, கார்த்திகையில் வளர்பிறை அஷ்டமி. கார்த்திகையில இந்த நாள நல்லா மனப்பாடம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாள்ல எல்லாம் போய் முருகப்பெருமான் அங்க போய் வழிபாடு செய்தால் சிறப்பு. அப்ப மற்ற காலத்துல போனா சிறப்பு கிடையாதா? சிறப்பு உண்டா, சிறப்பு இல்லையா? எந்த நாள் போனாலும் சிறப்பு. இந்த மாதிரி நேரத்துல போய் போனா எண்ணில்லாத அருள்களை பெறலாம். முருகப்பெருமானுடைய புண்ணிய காலத்துல போனோம்னா எண்ணில்லாத அருள்கள் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, நித்தியம் நைவேத்திகம் காமிகம் புண்ணிய காலம் என்கின்ற அடிப்படையில நித்தியம் நைவேத்திகம் காமிகம் புண்ணியம். நித்தியம் என்பது அன்றாடம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு, நைமித்திகம் என்பது ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு, அப்புறம் காமிகம் என்பது உலக நன்மை வேண்டி செய்வது, இந்த புண்ணிய காலம் என்பது அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை, அஷ்டமி, இது பிரதோஷம் போன்ற முக்கிய காலங்கள்லாம் இருக்குவாங்க. இந்த மாதிரி நேரத்துல போய் இறைவனை வழிபாடு செய்யும் போது எண்ணில்லாத அருள்களை நீங்கள் பெறலாம். சாதாரண நாட்களை காட்டிலும் இந்த விசேஷ காலங்களை போய் தொழுதால் கொஞ்சம் கூடுதலான பலன் கிடைக்கும். சரி, பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? போய் இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும்? நமக்கு ஒரு பெருமான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வோடு போய் வழிபாடு செய்யணும். புரியுதா சார்? புண்ணிய காலத்துலலாம் போய் சிவா சொற்பொழிவில் சொல்லியிருக்காரு, இந்த நேரத்துல போய் வழிபாடு செஞ்சா எல்லையில்லாத அருளை அவருக்கு கொடுப்பாரு அப்படின்னு. அப்படி நினைச்சு நீ என்ன செய்யக்கூடாது? பலன் வேண்டி நாம இறைவனை வழிபாடு செய்யக்கூடாது. பலன் கருதி செய்கின்ற வழிபாடு நம்ம வழிபாடு கிடையாது. அது மற்றவர்களுக்கு தான், நம்ம அடியார்களுக்கு அப்படி கிடையாது. நம்மளுடைய செயல் எல்லாம் என்ன அப்படின்னா, இறைவன் மேல் அன்பு அன்பு அன்பு, வேற எதையுமே நீ விரும்பக்கூடாது. நீங்க அப்படிதான் நினைப்பீங்க, என்னுடைய கஷ்டம்லாம் தீரணும். சரி போயிட்டாங்க, சரி போயிட்டாங்க. என்ன சார் இது? சரி ஏன் சார்? சரி 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 சரி. ஏன்னா நீ வியாழக்கிழமை கோயில்ல பூ போடும். சரி பரவாயில்ல, கொடுத்துரும் நைட்டு. ஏன்னா இந்த புண்ணிய காலத்துல போய் நம்ம இறைவனை வழிபாடு செய்யும் போது பலன் கருதி நம்ம என்ன செய்யக்கூடாது? வழிபாடு செய்யக்கூடாது. நமக்கு ஒரு பெருமான் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் என்கின்ற உணர்வோடு நாம் இறைவனை தொழ வேண்டும். ஒவ்வொரு காலத்திலையும்
ஒவ்வொரு புண்ணிய காலத்தையும் நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இறைவனை தொழுதாலே கஷ்டம் போயிடும். நெருப்பு பக்கத்துல போனாலே என்ன என்ன விலகும்? குளிர் விலகும். அது போல சாமியை நெருங்க நெருங்க நம்ம கிட்ட இருக்க துன்பம் விலகி. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லா இதையும் சாமி என்ன செஞ்சிருவாரு? நீக்கிடுவார். அதுக்குரிய காலம் வரும்போது கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாரு? சாமி நீக்கி விடுவார். நமக்கு என்னன்னா, நமக்கு புலன்கள் வழியா நம்ம எதனாலும் நுகரணும்னு நினைக்கிறோம். ஆனா இது இது வந்து அற்ப இன்பத்தை தான் தரும் அப்படிங்கிற உணர்வு மட்டும் நமக்கு வரவே மாட்டேங்குது. இந்த உலகத்தில் உள்ள இன்பம்னா அற்ப இன்பம். சாக்லேட்டை ஒன்றோ ரெண்டோ தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதுல இருந்து வெறுப்பு வந்துடும். அதே மாதிரி அதுக்கு மேலே டீ காஃபி சாப்பிட்டோம்னா அதுக்கு மேலே காலைல ஒரு டீ சாப்பிடுவீங்க, 2 டீ சாப்பிடுவீங்க, அதுக்கு மேலேனா உங்களுக்கு வெறுத்துரும். இப்படி இந்த உலக இன்பம்லாம் உங்களுக்கு வெறுத்துரும். ஆனா இறை இன்பம் மட்டும் எப்பயுமே வெறுக்கவே வெறுக்காது. சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு வருவார் சோறு. இப்ப இப்ப நான் அப்படி நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு, வானம் நல்லா பெருசா இருக்கு, இந்த இன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், வானத்தை நான் பாக்குறேன் அப்படின்னா, வானத்தை நீங்க பாக்குறீங்க, அதனுடைய உச்சத்தை நீங்க பாத்துருவீங்களா? சரி, ஒரு டெலஸ்கோப்பையோ பைனாகுலர் வச்சு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? நிலாவை பார்ப்பீங்களா? அதுக்கு மேல இருக்க நட்சத்திரத்தை பார்ப்பீங்களா? அந்த நட்சத்திரத்துக்கு மேல நட்சத்திரம் இருக்கு, அதையும் உங்களால பார்க்க முடியும். இன்னும் என்ன இனிமே வரக்கூடிய காலத்துல என்னென்ன கருவிகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை நீங்க நோக்கி பார்த்தாலும் ஒரு எல்லைக்கு மேல அதை என்ன செய்ய முடியாது. இறை இன்பத்தை தவிர மற்ற எல்லா இன்பமே உரிய காலவட்டத்திற்குள் இருக்கின்ற இன்பம். உலக இன்பம் நொடி பொழுது வரக்கூடிய இன்பம். ஆனா இறை இன்பம் மட்டும் எப்போதும் நீண்டு அத தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். சாமி எப்படி இருப்பாரு? தித்திப்பார். மற்றதெல்லாம் திகட்டிடும், இது தித்திக்கும். தித்திக்கிறது எப்படி இருக்கு? தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்த அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே. நாம இதுலயே பட்டிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு குரங்கு கதை சொன்னோம் பார்த்தீங்களா, உள்ள பிடிச்சிக்கிட்டு வெளியில எடுக்க முடியல பார்த்தீங்களா? அது மாதிரிதான். அது பைய போய் அதை கொண்ட கடலை எடுத்துக்கிட்டு வெளியில எடுக்க முடியல. என்ன காரணம்? விட வேண்டியது விட்டாச்சுன்னா என்ன செஞ்சிடும்? ஈஸியா கையை எடுத்திருக்கோம். அதனால என்ன செய்ய முடியல? விட முடியல. அது மாதிரிதான் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் உலகத்தை. அந்த குரங்கு பிடி மாதிரி இது உலகத்தை பிடிச்சிக்கிட்டு. அன்னைக்கு நீங்க வந்தீங்களா அந்த கதை கேட்டீங்களா? குரங்கு கதை கேட்ட இல்லையா? கேட்கலையா? இந்த குரங்கு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? குரங்கு பிடிக்கிறதுக்கு உள்ள ஒரு குடுவையில இதை வச்சிருவாங்க, அதுக்கு பிடிச்ச கடலையை போட்டு வச்சிருவாங்க, ஒளிஞ்சுக்கிடுவாங்க பிடிக்கிறதுக்கு. இந்த குரங்கு மெதுவும் அப்படி வரும், வந்து அந்த கடலையை பார்த்ததும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கும், படக்குன்னு இப்படி கையை உள்ள விட்டுரும். உள்ள விட்டு அந்த கடலையை பிடிச்சுக்கணும், வெளியே எடுக்க முடியாது கையை. என்ன காரணம் அப்படின்னா சொல்லுங்க? அந்த பிடிச்சதை விட்டுட்டாச்சுன்னா வெளியில கை வந்துடும். அது அது பற்று எதுல இருக்குன்னா அதுல இருக்கு. அதை எடுக்க முடியாம உள்ள திணறு பாருங்க, ஈஸியா வந்து குரங்கு பிடிக்கிறேன் பிடிச்சிட்டு போயிடுவான். அது போலதான் நாம ஈஸியா விட்டுறலாம், இந்த உலக இன்பத்தை விடலாம். ஆனா நம்மளால விட முடியல. அந்த குரங்கு பிடிச்ச மாதிரி இதை பிடிச்சிக்கிட்டு விடவே முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை நூல்கள் படிச்சாலும் நம்ம இதுலயே தான் இருக்கோம். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இறைவன் அருள் இருந்தா கண்டிப்பா என்ன செஞ்சிடலாம், அதுல இருந்து நாம விடுபட்டு வந்து விடலாம். சாமி நமக்கு பேர்பட்ட கருணையாளர். இந்த பூனை இருக்கு பாத்தீங்களா? பூனை உங்களுக்கு 2-3 உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். பூனை பாலுக்கு மேலதான் நிக்கும். பால் எளிமையா இருக்குல்ல, பாலை சாப்பிடலாம்ல, கரப்பாம்பூச்சி போதான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரிதான் நம்ம இறை இன்பம் பால் போல இருக்கு, அதை நுகர்றதை விட்டுட்டு இந்த கரப்பாம்பூச்சி பிடிச்ச மாதிரி உலகத்தை போய் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இன்னொரு உதாரணம், இந்த பால் கடல்ல மீன் இருக்கும். பால் கடல்ல அழகா பாலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? அது சின்ன சின்ன மீன் பூச்சியை கடிச்சு கடிச்சு தின்னுட்டு இருக்கும். மீன் நல்ல பாலை விட்டுட்டு இருக்கா? திருவூர் பயன்ல இருக்கும். அந்த அந்த பாட்டுக்குரிய விளக்கம் தான் இது. அது எல்லாமே திருவூர் பயன்ல உள்ள பாட்டு தான். எல்லாமே உதாரணம் சித்தாந்தத்துல இருந்து உள்ள இதுதான். எல்லாமே வெளியிலேயே நம்ம போறது கிடையாது, எல்லாம் சித்தாந்தத்துக்குள்ளதான்.
அப்ப அது உதாரணம் எப்படி கொடுக்காங்க பாரு, இறை இன்பத்தை விட்டுட்டு நாம சிற்றின்பத்தை நாடிக்கொண்டிருக்கின்றோமே என்றுதான் எல்லா அருளாளர்களுமே சொல்றாங்க. பூனை இருந்து பாலை விட்டுட்டு கரப்பாம்பூச்சி தேடி போது பாருங்க, அதே மாதிரி மீன் அதை விட்டுட்டு இந்த பாட்டை அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க, திருவருட்பயனுள்ள பாட்டு. இப்படிதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இறை இன்பத்தை விட்டுட்டு. நீங்க நல்ல சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடி என்று சொல்வதற்கினங்க சாமி நீங்க சிரிச்சு பாருங்க, உங்களுக்கு இறை இன்பம் என்னன்னு தெரியும். எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இறை இன்பத்தை நுகர முடியும். சிற்றின்பம் அந்த அளவு என்ன காரணம்னா, ஏன் நீங்க இதுல அடிமையாகிறீங்கன்னா, இப்ப ஏன் தெரியுமா இதுல அடிமையாகிறோம், நம்ம எல்லாமே கண்ணுல கிடைக்கக்கூடிய இன்பம் எதனால ஈஸியா கிடைச்சிருது, கண்ணால பாக்குறோம் உடனே வாங்கி அதை அனுபவிக்கிறோம். இறை இன்பம் அப்படி கிடையாது, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரு சாமி, அதனால அவர் நமக்கு எப்படி தெரியுது, கசப்பா தெரியுது. அதை நுகர்றதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கணும். எனக்கு ரொம்ப சாக்லேட் பிடிச்சிருக்கு, உடனே நான் என்ன செய்யறேன், கடையில் ரூபாய் கொடுத்து உடனே வாங்கி சாப்பிட்றேன். சாக்லேட் வாங்கி சாப்பிட்றேன்னா எங்கேயும் ஊர் போகணும்னு நினைக்கிறேன், உடனே ரூபாயை கொடுக்குறேன், உடனே ஊர்ல போய் இறங்கிடுறேன். ஏதாவது பொருளை அனுபவிக்க நினைக்கிறேன், ரூபாயை கொடுத்து நான் வாங்கி அதை அனுபவிச்சிடுறேன். எல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய இன்பங்களா இருக்கு, அதனால நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால நமக்கு இது பெருசா தெரியுது. இறைவன் கண்ணுக்கு தெரியாதனால அந்த இன்பம் நமக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. அதுதான் காரணம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, இறை இன்பம் தான் பெரிய இன்பம், அதுதான் பேரின்பம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளால என்ன செய்ய முடியல, அதை நுகர்வதற்கான வாய்ப்புகளை கூட நம்ம தேட மாட்டேங்கிறோம். இந்த பிறவி வாய்த்தது ஈதோர் பிறவி நம் தமக்கு மதித்திடுமின்னு சொல்றதுக்கு இணங்க நாம அதை பற்றி ஆராய்ச்சிகளும் பண்ண மாட்டேங்கிறோம். அதான் நூலறிவு கொண்டு நுழைவுங்கிற, நூலறிவினால போய் நுழைந்து அந்த விஷயத்தெல்லாம் படிச்சு அதன்படி நாம நடக்க பார்க்கணும். அதுக்குதான் இந்த மாதிரி சொற்பொழிவுலாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சு இப்ப எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் மாறிட்டாங்க. நிறைய பேர் தீட்சை எடுத்துட்டாங்க சாமி திருவிழால, எத்தனையோ பேர் அதை கடைபிடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பூக்கட்டை பழகிட்டாங்க, பூ தொண்டு செய்யறாங்க, திருக்கோயிலுக்கு தினசரி வர ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி கேட்க கேட்க தான் வரும், கேட்கலன்னா வராது. உயிர் உடனே மாறிடும். நம்ம எப்பயுமே எந்த குணத்துல இருக்கணும்னா சாத்திய குணத்துல இருக்கிறதுக்கு தான் அதிகமா முயற்சி செய்யணும். இந்த ரஜோ குணத்திலையும் தாமச குணத்துல இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. சோம்பேறித்தனமும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுலையும் நம்ம டேஞ்சரஸ் தான் இருக்கு. எப்பயுமே எந்த குணத்துல இருக்கணும்னா சாத்திய குணத்துல மட்டும்தான் இருக்கணும். சாத்திய குணம்னா எப்படி தெரியுமா, இப்ப நீங்க கேட்குறீங்களா, இதுதான் சாத்திய குணம். எப்ப அமைதியா எந்த ஒரு இது இல்லாம எல்லாத்தையும் மறந்து உட்கார்ந்து கேட்கீங்க பாத்தீங்களா, இதுதான் சாத்திய குணம். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணம் ஒரு திருந்து சாத்திகமேயாக இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். யாரு, சுந்தரம் சாமியில வச்சு சைக்கிள சாமி சொல்றாரு. அத்தனை இது வேலை செய்யலையா, அவர் கண்ணு மட்டும்தான் வேலை செஞ்சதான். அந்த நேரத்தில் அவர் இருக்கக்கூடிய குணம் சாத்திய குணத்தோடு இருந்து சிவபெருமானை தரிசனம் செய்தார் சுந்தரம் சாமிகள் அப்படின்னு சொல்லி சைக்கிளா சாமி சொல்றாங்க. இப்ப நீங்க எந்த குணத்துல இருக்கீங்க, சாத்விக குணத்துல. இதை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போனா என்ன குணம் மாறிடுவீங்க. ஐயோ கணவருக்கு சாப்பாடு வைக்கணுமே, சத்தம் போடுவாரு, 8 மணி ஆயிடுச்சுன்னா அவரு ஒரு வடி படிக்கிறாரு. அசா 8 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போய் சாப்பாடு வைக்கணும்ல, அப்படியா செஞ்சு வச்சுட்டே வந்துடுவீங்களா? அதான் சொல்றேன், 8 மணி ஆச்சுன்னா வேகமா போய் செய்யணும். அந்நேரம் உங்களுடைய குணம் டக்குன்னு மாறிடும், ரஜோ குணத்துக்கு போயிடும். அப்புறம் எல்லாம் வீட்டு வேலை முடிஞ்சதும் எப்பா எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்கப்பா போங்கப்பா நீங்க அப்படின்ட்டு அப்புறம் சோம்பேறித்தனம் வந்துருதா, அது தாமச குணம். இந்த அமைதியா இருக்கக்கூடிய நிலைக்கு தான் சாத்திய குணம்னு பேரு. எந்த நிலையிலும் சாத்திய குணத்தோடய நாம் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாருக்குமே நமக்கு சொல்றாங்க. சரியா சார்? இப்ப நீங்க எந்த குணத்துல இருக்கீங்க, சாத்தியம். அது சத்து. சரி சரி சரி. வைகாசி அது மாதிரி ஐப்பசி வளர்பிறை நவமி எல்லா காலமும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலம் என்பது என்ன, கால் பிளஸ் அம்
இறைவன் காலம் என்னது? இறைவனுடைய திருவடி. திருவடியை உணர்ந்து செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு தான் காலம்னே பேரு. காலம்னு எதுக்கு வச்சாங்க? இறைவனை உணர்ந்து வழிபாடு செய்யறதுக்கு தான் காலம்னு வச்சாங்க. ரெண்டாவது, அந்த காலமும் பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு எந்திக்கணும் முதற்கொண்டு நூல் சொல்லுது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3 மணிக்கு எந்திரிப்பவங்க முனிவன், 3 மணிக்கு எந்திக்கிறவங்க, 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஞானி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க அறிஞன், 6 மணிக்கு எந்திரிக்கின்றவங்க மனிதன், அதுக்கு மேல எழுதுற 6 மணிக்கு மேல எழுதுறவங்க எருமை, 7 மணிக்கு மேல எந்திரிக்கிறவங்க காட்டெருமை அப்படின்னு நூல் சொல்லுது. நான் அடின்னு சொல்லல, எழுதி வச்சிருக்கேன், நூல் எழுதி வச்சிருக்கு. என்ன சொல்ல நான் 7 மணிக்கு, அப்ப நான் காட்டெருமையா அப்படி எதைய காட்டுறாதீங்க, நூல் சொல்லுது. நெசமாதான். அதனால நீங்க கூடுமான அளவுக்கு ஒரு 5 மணிக்காவது என்ன செய்யணும், எல்லாம் பார்க்கணும். ஒரு அறிஞராவது இல்ல, அதுவும் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னா மனிதனாவது இருக்க பார்க்கணும். ஒரு 6 மணிக்குள்ளையாவது முனிவர். ஆமா, அந்த நிலைக்கு சாமி உயர்த்துவார், முனிவர் ஆக்கிடுவாரு சாமி. முனிவரா இருக்காங்கல்ல, அவங்க 3 மணிக்கு எந்திப்பாங்க, 4 மணிக்கு ஞானிகள் எந்திப்பாங்க, 5 மணிக்கு அறிஞர்கள் எந்திப்பாங்க, 6 மணிக்கு மனிதர்கள் எந்திப்பாங்க, 7 மணிக்கு எருமைகள் எந்திப்பாங்க, 8 மணிக்கு காட்டெருமை அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேல எந்திக்கிறவங்க வாழ்ந்தே பயன் இல்லையா, அதுக்கு மேல எந்திக்கிறவங்க பிறந்தும் பயன் இல்லை, அவங்க சாவது மேல்னு சொல்லி நூல் சொல்லுது. அவங்க சாவதே மேல். 8 மணி 9 மணி வரைக்கும் உட்காந்து உரைக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை விட குடும்பம் வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வழிபாடை பத்தி ஏதாவது தெரியுமா? எதுக்கு பிறந்திருக்கோம்னா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. பிறக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, தூங்க வேண்டியது, இப்படி காலத்தை போயிட்டு போக வேண்டியதுதான். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்ற நிலைக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால காலம் ரொம்ப முக்கியம். காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரேன்னு கூட அந்த சுந்தரம் சாமி பாட்டுல கூட சொல்றாரு. ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்தி பாரவர் சிந்தையுளானை ஏழவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி பழிபட பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியே பெற்றவாரே. படிச்சிருக்கீங்களா அந்த பாட்டு? இப்படிதான் படிங்களா, வேற மாதிரி படிங்க? என்னடா படிங்க? அந்த மாதிரி பாடுவீங்களோ? அப்படிதான் பாடுவாங்களா? சரி. அந்த பதிகத்தை பாடிதான் இடக்கண்ண பெற்றார் சுந்தரம் சாமி. நல்ல அருமையான பாடு. காலகாலம்னா சாமிக்கு அப்புறம் தான் காலமே தோன்றுது. நல்லா கொஞ்சம் அந்த காலத்தை நிர்ணயம் பண்ணது யாருன்னா சிவபெருமான் தான். அதான் காலகாலம்னா காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். காலகாலனை கம்பன் எம்மானை ஆனக்கண் கால அதீதன் பேரு. சிவபெருமானுக்கு என்ன பேரு? கால அதீதன். காலத்தை எல்லாம் கடந்து. அதுக்கப்புறம் தான் காலம் தான். இந்த நேரம், இந்த காலம் எல்லாமே இறைவனுக்குதான். அதனால குறிய காலத்துல எழுந்து இறைவனை வழிபாடு, இறைவனோடு ஒன்றுவதுதான் காலம். அவருடைய திருவடியை உணர்ந்து வழிபாடு செய்வதற்கு தான் காலம்னு வச்சிருக்காங்க. இது தெரியாம தான் நாங்க காலம் காலம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். காலத்துக்கு எந்திக்கணுங்கிறாங்களே, அது என்ன? இதுதான் இறைவனை உணர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய நேரத்துக்கு காலம் என்று பெயர். காலம் என்னது? திருவடி. காலம் என்னது? திருவடி. அம்னா உணர்வது, திருவடியை உணர்ந்து வழிபாடு செய்வது, அதுக்குதான் காலம். சாமி ஒருத்தர் தான் நினைத்த நேரம் நினைத்த வடிவம் எடுப்பாரு. அவரை மாதிரி யாரும் எந்த தெய்வத்தாலும் கூட எடுக்க முடியாது. சாமி மாதிரி வேற யாரும். சாமி குறித்த நேரத்துல எந்தெந்த நேரத்துல எந்தெந்த வடிவம் எடுக்கணும், நமக்காகவே உருவம் தாங்கி வர்றாரு சாமி. உருவம் மட்டும் ஒரு சாமி நமக்காக கொஞ்சம் இறங்கி 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 கீழே வர்றாரு. அருவமா வந்து, அதுக்கு உருவமா வந்து, அதுக்கப்புறம் உருவமா வந்து எவ்வளவு வடிவம் எடுக்கிறாரு. இந்த நலாயினின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நலாயினி யாரு சொல்லுங்க பார்ப்போம்.
தமைந்தி நலாயினி கிடையாது, இந்த நலாயினி வேற. இந்த நலாயினி அப்படின்னா ஒரு தமக்னிங்கிற ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் அடையணும்னு நினைப்பாரு யாரும் அந்த நலாயினிய. அவருடைய அழகை பார்த்து எப்படியாவது இவரை அடைய வேண்டும் என்று அந்த முனிவர் நினைச்சதும் உடனே மன்மதனுக்கு தூது அனுப்புனாரு. முனிவர்ல நினைச்ச நேரத்துல என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மன்மதனை பார்த்து கூப்பிட்டு, மன்மதா கொஞ்ச நேரத்துக்கு உன் அழகை எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்பாராம் அந்த முனிவர். உடனே அவர்கிட்ட வந்து அந்த சரி முனிவர் ஏதாவது நம்ம கொஞ்சம் கொடுக்கலன்னு சொன்னோம்னா கோவிச்சு ஏதாவது சவிச்சிருவாரு அப்படின்ட்டு அழகை கொஞ்ச நாள் கொடுத்தான். உடனே அந்த அழகோட போய் இப்ப அவங்க அப்பாவை போய் சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை போய் பார்த்தான். நலாயினுடைய அப்பாவை போய் பார்த்து இந்த மாதிரி உன்னுடைய மகளை வந்து நான் திருமணம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னது உடனே என்னுடைய சம்மதம் முக்கியம் இல்லை, என்னுடைய மகளது சம்மதம் தான் முக்கியம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். உடனே நேரம் நலாயினிட்ட போனார். உடனே அந்த அழகை பார்த்ததும் அவளும் மயங்கினால், இவரும் நான் உன்னை திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னாரு. உடனே அவங்க அப்பாட்ட வந்து நான் சம்மதம் பேசுறேன்னு சொன்னாரு. வந்து சம்மதமும் பேசினாரு. இருவருக்கும் திருமணம் ஆகியது. யாருக்கும் நலாயினிக்கும் அந்த அந்த முனிவருக்கும். அப்படி திருமணம் நடந்ததும் உடனே என்ன பண்ணாரு, இவர் பத்தினியா அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறார். யாரு? இந்த முனிவர். எடுத்ததுமே என்ன பண்ணாரு, தன்னுடைய பழைய உருவத்தை அப்படியே மாற்றினார். உருவத்துல இருந்து இந்த அழகா இருக்கிற போதுல இருந்து முனிவர் இடத்துல வந்தார். சாமி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை முடிச்சனே, இப்படி இருக்கீங்களே அப்படின்னா, இதுதான் என்னுடைய உண்மையான தோற்றம் அப்படின்னாரு. சரி என்னை நீ விரும்புறியா அப்படின்னு. கண்டிப்பா நான் ஒருத்தருக்கு வாக்கப்பட்டேன்னா வேற யாரையும் நான் கனவுல கூட நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டான். 2வது ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரு விடவே மாட்டேங்கிறாரு. இவ தர்ம பத்தினியா நம்ம பாத்துறணும் அப்படின்னு சொல்லி 2வது டெஸ்ட் என்ன பண்ணாரு, தொழுநோய் வர்ற மாதிரி ஆக்ஷன் கொடுத்தாரு. கொஞ்ச நாள் ஆனதும் தொழுநோய் நிறைய வந்து இருந்ததும் உடனே இப்பயாவது நீ என்னை விரும்புறியா அப்படின்னு. என்ன தொழுநோய் வந்தாலும் நான் உங்களை பாதுகாக்கிறது என்னோட கடமை. உங்களுக்கு என்னென்ன தொண்டுலையும் செய்யணுமோ நான் அத்தனையும் செய்யறேன்னு இருந்து அது அவரு திடீர்னு இரும்புவாரு, வாந்தி எடுப்பாரு. எல்லாத்தையும் அந்த அம்மா பக்கத்திலேயே இருந்து இருந்து தொண்டுலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த முனிவருக்கு. அப்புறம் இது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணாரு, சரி சத்தம் போட்டு பார்ப்போம் என்ன சொல்றாரு பார்ப்போம். எல்லாம் ஒன்னாலதான் எனக்கு இப்படி தொழுநோயெல்லாம் வந்துச்சு, உன்னை கட்டிக்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாரு. யார? நலாயினியா. அப்பயும் அந்த பொண்ணு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பார்க்கப்பட்டாச்சு என்ன சொன்னாலும் அப்படி காதுல வாங்கிட்டு அவ அடுத்து ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த நலாயினி. அதெல்லாம் கவனமா கேட்கீங்களா? அப்படி கேட்டுக்கிட்டே இருந்ததும் அப்படி வசவையும் வாங்கிக்கிட்டு தொண்டு செஞ்சுட்டே இருந்தது. சரி இப்ப அடுத்த டெஸ்ட் வைப்போம் அப்படின்ட்டு இந்த தெருவு முக்குல ஒரு தாசி இருக்கா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அவளை எனக்கு எப்படியாவது என்ன செஞ்சிடணும், எனக்கு சேர்த்து வைக்கணும் அவளோட அப்படின்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறா நலாயினி. நான் இந்த தொழுநோயோட இருக்கேனே எப்படி அவ என்னை விரும்புவா அப்படிங்கிறாரு. தாசிங்கிறவங்க எல்லாருக்குமே யாருக்குனாலும் உடன்படுவார்கள், அதனால நான் எப்படியாவது நான் அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இந்த நலாயினி போய் காலையில வெள்ளனத்திலே எந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் போய் அந்த வீடெல்லாம் தூத்து பெருக்கி செஞ்சு கோலம் போட்டு வந்துடுறான். உடனே அந்த தாசி வெளியே வந்து பார்த்தா வீடெல்லாம் மொழிகி கோலம் போட்டு தயாரா இருக்கு, நல்லா அழகா இருக்கு. இப்படி தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கா, இப்படி யாரு இப்படி செய்வா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தா அந்த தாசி. இவ வெள்ளனத்துல வந்து தூத்து பெருக்கிட்டு இருக்கதும் உடனே என்னம்மா என்ன காரணம், ஏன் இப்படி என் வீட்டுக்கு முன்னாடி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டதும் உடனே என்னுடைய கணவர் வந்து உன்னை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார், அதனால நீ அவருக்கு உடன்பட வேண்டும் என்று கேட்டதும் உடனே கண்டிப்பா நான் உடன்படுறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா அந்த தாசி. அவர் தொழுநோயோட இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கும் சரி அப்படின்றான். உடனே அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது, தொழுநோயா இருக்கிறதுனால எந்திரிச்சு நடக்க முடியாது. உடனே அவரை ஒரு கூடையில தூக்கி போட்டு தலையில வச்சுக்கிட்டு கொண்டு போறான். அந்த நேரத்துல மாண்டவிய முனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன செஞ்சிருக்காங்க, கழுவு மரத்துல தூக்கி உட்கார வச்சிடறாங்க. அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. தெரியாம இந்த கூடையில கொண்டு வந்தா பாருங்க, அவர் மேல தெரியாம பட்டுருச்சு. அவர் மேல பட்டதும் அவர் சாபம் போட்டு விடியதுக்குள்ள இவன் கணவர் செத்தே போயிடுவான் அப்படின்னு கனவு என்ன செஞ்சிடறாரு, சாபம் விட்டுறாரு. இப்ப அந்த தாசி வீட்டுக்கு நேரா போய் அவரை இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டதும் உடனே இப்ப இவரு முனிவர் சவிச்சாரா, விடிவதற்குள் சூரிய உதயமானதுக்குள்ள உன்னுடைய கணவர் இறந்துருவான்னு சொன்னதும் இவ தரும பத்தினிங்கிறத நான் தரும பத்தினி என்பது உண்மையானால் சூரியன் உதிக்கவே கூடாது அப்படின்றா. உதிக்கவே மாட்டேங்கி
சூரியன் உதிக்கவே இல்லை, விடியவே மாட்டேங்கி. எல்லா தேவரும் அஞ்சு நடுங்கினாங்க. எல்லாரும் வந்து இந்த தேவரெல்லாம் வந்து இந்த நலாயினிக்கு முன்னாடி வந்து ஏமா எப்படியாவது சூரியனை உதிக்கவேமா, நீ சொன்னாதாமா நடக்கும் அப்படின்னதும் உடனே அப்ப என்னுடைய கணவர் வந்து என்னுடைய கணவர் எனக்கு உயிர் பிச்சை வேணும், என்னுடைய கணவருக்கு உயிர் பிச்சை வேணும்னு கேட்டதும் உடனே அதுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு சொல்லி முனிவரை பார்த்து பேசி அதுக்கப்புறம் சூரிய உதயமானதான். இப்ப எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஒரு பெண்ணுக்காக உருவத்தை மாத்துறாங்க பாத்தீங்களா, அவர் சோதிக்கணும் வேற நினைக்கிறாங்க. ஆனா சாமி எப்படி இருக்காரு, நினைத்த நேரம் நினைத்தடியும் எதுக்காக எடுக்கிறாரு, இந்த உயிர்கள் கடை தேர வேண்டும் என்று எடுக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக அப்படியே சுத்தி இந்த கதைக்கு கொண்டு வந்தேன் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? யாரு முழுவதும் அந்த கதை நமக்கு வேண்டாம். நமக்கு ஒரு முக்கியமான இதுக்காக அப்படின்னு சொல்ல வந்தேன். ஒரு இதுக்காக கதை சொல்றேன். அது தரும பத்தினிங்கிறதுக்காக அதுக்கு சூரியன் வந்து உதிக்காம இருந்தது, அது ஒரு பக்கம். ரெண்டாவது இது அடைய வேண்டும் தானே அவரு இது மன்மதனால உருவத்தை பெறாரு. புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது அவரால் எடுக்க முடியல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் கேட்டுதான் வாங்குறாரு. ஆனா சாமி அப்படி கிடையாது, நினைத்த நேரம் நினைத்த வடிவம் சிவபெருமான் எடுப்பார். மத்த யாராலும் அப்படி எடுக்க முடியாது. அது முனிவரே நினைச்சாலும் கூட எடுக்க முடியாது. சாமியுடைய கருணையில தான் இருக்கு எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? அது எதுக்காக சாமி எடுக்காரு, அந்த வடிவம் கூட எதுக்காக எடுக்காருன்னா நமக்காக தான், உயிர்களுக்காக தான் எடுக்காரு. இந்த உயிர்களை எப்படியாவது கடை தேர், ஏன்னா உருவம் இல்லாம இந்த உயிர்கள் வழிபாடு செய்ய முடியாது என்ற காரணத்தினால 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் கொண்டு சிவபெருமான் வர்றார். காலசம்காரமூர்த்தி, காமசம்காரமூர்த்தி, சரண்கர சம்காரமூர்த்தி, திரிபாதமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜமூர்த்தி, அரியத்தர், பிச்சாடனர் போன்ற வடிவங்கள் எல்லாம் சிவபெருமான் நமக்காக எடுத்துட்டு வர்றார். அருவுருவத்துல சிவலிங்கமா இருக்கார், அருவத்துல ஜோதி வடிவமா இருக்காரு. அதையும் தாண்டி சொருவ நிலையில இந்த தன்மையினே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படி அதுதான் உண்மை வடிவம். சிவபெருமானுக்கு உண்மை வடிவம் அது சொரூபம். இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாத நிலை இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான நிலை. இந்த உருவம் தாங்கி வந்ததெல்லாம் தடத்த நிலைன்னு பேரு. இது பொது, அது சிறப்பு. புரிஞ்சுச்சா? சரி. இப்படி காலாதிதானாக விளங்கக்கூடிய பெருமான், காலத்தையெல்லாம் கடந்த பெருமான், அவர் வந்து காலம் எதுக்கு வச்சிருக்காருன்னா இந்த பூஜைக்கு எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு காலத்தை வச்சிருக்காரு. இந்த நேரத்தை வழிபாடு செய்தால் இந்த பலன்களை பெறுவார்கள் என்று நூல்கள் மூலியமா சாமி சொல்லி வைத்திருக்கின்றார். ஐப்பசி வளர்பிறை நவமி, கார்த்திகையில் வளர்பிறை அஷ்டமி, வைகாசியில் வளர்பிறை திருதியை, மாசியில் வளர்பிறை சப்தமி. இந்த நாள்கள்ல முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்தால் என்ன உண்டாகும்? தைத்திங்கள் வளர்பிறை சப்தமி, ஏகாதசி போன்ற காலங்கள் எல்லாம் புண்ணிய காலங்கள். புரட்டாசி தேய்பிறை பிரதமை தொடங்கி மேல்வரும் வளமாம் அழகிய சிறப்பு அமைந்த வளர்பிறையின் முன்னாகும் மாலையபட்சம் சிறந்த திங்கள் தோறும் தழுவி. நிறைய திங்களை தான் சொல்றாங்க. திங்கக்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். நம்ம செவ்வாய்க்கிழமை சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா திங்கக்கிழமை சாமிக்கு ரொம்ப விசேஷம். புரட்டாசி தேய்பிறை பிரதமை இருக்கு பாருங்க, புரட்டாசி தேய்பிறை பிரதமையில முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். சிறந்த திங்கள் தோறும், ஒவ்வொரு திங்கள் தோறும் தழுவி வரும் தேய்பிறை அமாவாசை 12. அமாவாசை ரொம்ப சிறப்பான காலம். அதனாலதான் நம்ம அடியார்ல ஒருத்தர் மாசம் மாசம் எங்க போற இல்லையோ திருச்செந்தூருக்கு போயிடுவாரு. அவர் இதுக்காக சொந்தமா கார் வாங்கியிருக்காரு. திருச்செந்தூர் போறதுக்கு கார் சொந்தமா வாங்கி மாசம் மாசம் அமாவாசைக்கு அங்க இருப்பார். நான் அடியன் 2-3 அமாவாசையில அங்க வச்சு பார்த்துருக்கேன். இப்போ அடியனையும் ஒருக்கா கூட்டு போயிட்டு வந்திருக்காரு. எத்தனை வருஷமான, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா போய்கிட்டு இருக்காரு. 15 வருஷமா தொடர்ந்து மாசம் 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 ஒரே போன மாசம் மட்டும்தான் அவரு போய்கிட்டு இருக்க நேரத்துல அவங்க பாட்டி இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டு அப்படி திரும்பி வந்துட்டாரு. இல்லைன்னா தொடர்ந்து ஒரு நாள் கூட தவறாம தீட்டு வச்சுட்டு போக முடியாதுல்ல, பாட்டி இறந்து போனதுனால திரும்பி வந்துட்டார். அவர் பேர் சந்தனம்னு பேரு. சந்தனமா அது நம்ம பூக்கட்டு அடியார் தெரியும்ல அவங்களுக்கு, கொத்தனாரு. அந்த அவருக்கு முருகப்பெருமான் மேல மிகுந்த பட்டு, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே முருகப்பெருமான் மேல மிகுந்த பக்தி இருக்கும். ஏன்னா அப்படின்னா நம்ம இங்க வழிபாட்டுல நிலைச்சிருக்க முடியும். முருகப்பெருமான் கேட் பாஸ் கொடுக்காம நாம என்ன செய்ய முடியாது, இங்க இந்த வழிபாட்டுல நிக்க முடியாது. கேட் பாஸ் கொடுக்கறதே யாரு? சாமி. முக்தி என்கின்ற விருப்பத்தை செய்வதே முருகப்பெருமான் தான். சரி, அடுத்து மார்கழி, தை, மாசி, பங்குனி மாத தேய்பிறை சப்தமிகளும் அடுத்து வரும் நவமிகளும் ஆகிய 6 அட்டவகைகள் 8 குறித்த 4 மாதங்களிலும் சப்தமி நவமிகளாகிய இவைகளின் இடையில் வரும் அஷ்டமி திதிகள் 4 ஆகிய இனிய மகாவட்டைகள் 4 21 காலங்களிலும் செய்ய பெறும் சிராத்தங்களை மனுவிதி வழியாக பிதர்களுக்கு செய்யும் தூய மேலோர். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அந்த அவங்களுக்குரிய பிதர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாக விளங்கக்கூடிய மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த காலத்தெல்லாம் அவங்க பிதர்களுக்கு கொடுப்பாங்களாம்.
யாரு? அந்த அந்தணர்கள். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்மளும் மாதம் மாதம் கொடுத்தா ரொம்ப சிறப்பு. நாம என்ன செய்யறோம்? இந்த ஆடி அமாவாசைங்க, அப்புறம் இந்த புரட்டாசி அமாவாசைங்க, அடுத்து என்ன செய்யறோம்? தை அமாவாசை. இந்த மூணு காலத்துக்கு தானே கொடுக்கும். மற்ற நேரம் என்ன செய்ய மாட்டேங்க, கொடுக்க மாட்டேங்க. ஆனா இவங்க அத்தனை காலங்களையும் மார்கழியும் ஒவ்வொரு மாசத்திலையும் ஒவ்வொரு நிலையிலையும் இவங்க இந்த பிதிர்கடன் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொருந்திய சுவாகா ஸ்வதா பௌசட் என்கின்ற சிறந்த மூன்றுடன் விதிமுறையாக மந்திரம் போதலில் மிக உயர்ந்த மேலோர்கள். இப்ப சாமிக்கு முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, சாமிக்குரிய நைவேத்தியம், அதுக்குரிய அன்னம், அதுக்குரிய தண்ணீர், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. முதல்ல என்ன செய்வாங்க? பாத்திரத்தை சுத்திப்படுத்துறதுக்கு அந்த வௌசட்டுங்கிற அந்த மந்திரத்தை, சிவாய வௌசட்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வௌசட்டை சொல்லி சுத்திப்படுத்தி, அதுக்கப்புறம் அந்த இது அந்த தேனுமுத்திரை வந்து அந்த அன்னத்துக்கு வந்து தேனுமுத்திரை கொடுப்பாங்க. வௌசட்டுன்னு சொல்லி தேனுமுத்திரை கொடுப்பாங்க. வௌசட்டுன்னு சொல்லி அஸ்தராயப்பட்டு மந்திரம் சொல்லி, அதுக்கப்புறம் சிவாய வௌசட்டுன்னு சொல்லி சுத்திப்படுத்தி, அதுக்கப்புறம் சாமிக்கு கொடுக்கும்போது முருகப்பெருமானு சொல்லி கொடுக்கும்போது என்ன செய்வாங்க? ஓம் சரவண பவ சுவாகா, இல்லை செந்திலாண்டர் செந்திலாண்டர், என்ன நாம சுப்பிரமணியர் சுவாகா. இப்ப என்ன நாமத்தோட சாமி இருக்கிறாரோ அந்த நாமத்தை சொல்லி என்ன செய்வாங்க? முருகப்பெருமானுக்கு ஊட்டுவார்கள். ஓம் சுப்பிரமணியா சுவாகா, ஓம் சுப்பிரமணியம் சுவாகா, ஓம் சுப்பிரமணியம் சுவாகான்னு சொல்லி என்ன செய்வாங்க? 3 முறை ஊட்டுவாங்க. சாப்பாடுக்கு அப்படி. இது தண்ணி குடுக்கும்போது, இப்ப நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தண்ணி குடிக்கிறோம்ல, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்வதா. ஸ்வதா. சாமிக்கு கொடுக்கும்போது ஸ்வதான்னு சொல்லி கொடுக்கணும். தண்ணீர் எடுத்து 3 தடவை சாமிக்கு எடுத்து ஸ்வதான்னு சொல்லி எடுத்து கொடுக்கணும். ஓம் சுப்பிரமணிய ஸ்வதா, ஓம் சுப்பிரமணியம் ஸ்வதா, ஓம் சுப்பிரமணியம் ஸ்வதா அப்படின்னு சொல்லி 3 தடவை. சாப்பாடு அன்னம் கொடுக்கும்போது சுவாகா என்ன சார்? இவனுக்கு வந்து சிவாய சுவாகா. சாமிக்கு சொல்லும்போது எளிமையா, அதுக்கு பெரிய மந்திரம் இருக்கு, அது நீங்க மனப்பாடம் பண்ண முடியுமா தெரியல. சிம்பிளா சிவாய சுவாகான்னு கொடுத்துக்கலாம். ஓம் பிரம்ம சர்வோப்பியோ பிரம்மங்கப்பியோ சுவாகா அப்படின்னு சொல்லி 7 தடவை கொடுக்கணும் சிவபெருமானுக்கு கொடுக்கும்போது. ஓம் சர்வோப்பியோ பிரம்மங்கப்பியோ சுவாகா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓம் சர்வோப்பியோ பிரம்மங்கப்பியோ ஸ்வதா அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்கணும். இல்ல எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் வராதுங்க, கொஞ்சம் மிஸ்டேக்கா வருது அப்படின்னா ஓம் சிவாய சுவாகா அப்படின்னு சொல்லி 7 தடவை கொடுக்கணும். அடுத்து ஓம் சிவாய ஸ்வதான்னு சொல்லி 3 தடவை தண்ணி கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? அது மாதிரி அம்பாளுக்கு கொடுக்கும்போது 3 முறை சாமி அம்பாளுக்கு எடுத்து விட்டணும். அங்க என்ன நாமத்தோடு அம்பாள் விளங்கி தோன்றுகின்றார்களோ, கூடுமான அளவுக்கு சிவலிங்க மூர்த்தம் இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு மனோன்மணின்னு தான் பேரு. சிவலிங்கத்துல இருக்கக்கூடிய இதுக்கு பேரு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு கொடுக்கும்போது வள்ளி தேவியானுக்கு அந்த நாமத்தை சொல்லி அவங்களுக்கு வள்ளியே சுவாகான்னு சொல்லி வள்ளியே சுவதான்னு சொல்லி தண்ணி கொடுக்கணும். தேவியான வைக்கும் அப்படித்தான். புரியுது அவங்களுக்கு? நீங்க என்ன மூர்த்தம் நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்களோ, வழிபாடு செய்யறீங்களோ, அந்த மூர்த்தத்துக்கு நீங்க உணவு கொடுக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி பௌசட் சுவாகா ஸ்வதா என்ற மந்திரத்தை சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படிதான் அந்தணர்கள்லாம் கொடுக்குறாங்க. எங்க? திருச்செந்தூர்ல. புரிஞ்சுச்சா? அப்படிப்பட்ட மேலோர்கள் சாமிக்கு பௌசட் சுவாகா ஸ்வதா போன்ற மந்திரங்களை சொல்லி விதிமுறையான மந்திர மோதலில் மிக உயர்ந்த மேலோர்கள் இந்த திருச்செந்தூர். பகலிலும் இரவிலும் நித்திய கர்மங்களை செய்ததால் தூய்மை எய்தினவர்கள். காகங்களுக்கு உணவளித்து விருந்தினருடன் இருந்து உண்ணுபவர்கள். காகத்துக்கு தினசரி அவங்க அண்ணன் வைப்பாங்களாம். எத்தனை பேருக்கு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு தெரியல. எத்தனை வைக்கீங்க? ஒருத்தருமே கை தூக்கல. யாரும் காலையில காக்கைக்கு வைக்க மாட்டாங்க. அடங்க, காக்காவே வரலங்க அப்படிங்கிறீங்களா? வைக்கிறீங்க, வருது, கரெக்டா வந்துருது. பாருங்க, உங்களுக்கு 30 வருஷமா காக்கா வருது. ஏன்னா பழகிட்டோம்னா அது வந்துடும், பழகலைன்னா வராது. இல்லையா? அடி என்ன சொல்றேன்னா, காக்கா வருது வரல அது 2வது விஷயம். நீங்க கொண்டு போய் மொட்டை மாடிக்கு என்ன செஞ்சிருங்க, தினசரி கொண்டு போய் வச்சிருங்க. பழகிருச்சுன்னா தினசரி வரும். அப்படி இல்லைன்னா, காக்கா இல்லைன்னாலும் பரவாயில்ல, குருவி ஏதாவது வரும். அது இல்லையா, எறும்பாவது சாப்பிடும். புரியுது அவனுக்கு? எறும்பாவது சாப்பிடுமா சாப்பிடாதா? அது எத்தனை உயிர் சாப்பிடும் யோசிச்சு பாருங்க. மொட்டை மாடி இல்லையா? இல்ல வெளியில வந்து வைங்க, வெளியில ஏதாவது ஒரு திண்ணையில வைங்க, திண்ணையில வைங்க, எறும்பு சாப்பிடட்டும். ஏதாவது யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி சாப்பிடட்டும். கத்து பாத்தீங்களா? பழகிட்டோம்னா அதுவே கூப்பிடும், கொண்டான்னு கூப்பிடும். அதையும் பாத்தீங்கன்னா இப்ப உள்ள காக்காக்கலாம் என்ன பிடிக்கும் அப்படின்னா, மிச்சர் சேவதான் ரொம்ப பிடிக்கும். மிச்சரை கொண்டு போலாதான் அங்க கதையே ஆகுது. மிச்சர் வச்சுட்டு போனா அடுத்த நிமிஷத்துல அது காவா போயிடும். நான் அடியில ஒரு வச்சுட்டு வந்துட்டேன். மிச்சரை வச்சுட்டு நிறைய இருந்துச்சு. மிச்சரை வச்சுட்டு வந்துட்டு இது இந்த துவைச்சதை காய போட்டதை எடுத்துட்டு வச்சிருந்தாங்க வீட்டுல. டே தம்பி,
மேல போய் எடுத்துட்டு வா போ அப்படின்னாங்க. மேல போய் பார்க்க பிக்சரையே காணோம். நான் அடியில் வேக போய் கீழே பார்க்க, கீழே விழுந்துச்சா பார்த்தா அடுத்த நிமிஷம் ஏகப்பட்ட காக்கா கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒண்ணு அதிசயமா போச்சு. அதுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்ப லேட்டஸ்ட் காலம். அது சொல்லுது, இது லேட்டஸ்ட் காலம், எங்களுக்கு மிச்சர் சேவை தான் போடுங்கப்பா, இந்த பழைய சோறு எல்லாம் போடாதீங்க அப்படின்னு. அப்படியா? சிறப்பு. அதான் ஏதாவது ஒரு இதுக்கு போடணும். யாவருக்குமா முன்னும்போது ஒரு ஏதாவது ஒரு உயிருக்கு போடணும். சரிதானா? இந்த பழக்கத்தை நிலந்து எல்லாரும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இது நம்ம நூலோட கேட்டு விட்டுறக்கூடாது. தினசரி காக்கைக்கு அண்ணன் வைக்கணும். அது காக்கா சாப்பிட்டாலும் சரி, குருவி சாப்பிட்டாலும் சரி, அணில் சாப்பிட்டாலும் சரி, எறும்பு சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் சரி, ஏதோ ஒரு உயிருக்கு நீங்க கொடுக்குறீங்க. சரிதானா? தண்ணி பக்கத்துல தண்ணியும் எடுத்து வச்சிடணும். தண்ணியும் எடுத்து வச்சிடணும். ஏன்னா அது உரைச்சதுன்னா நேரம் அதுவே போய் தண்ணியை குடிச்சுக்கணும். எங்களை நாங்க தண்ணி வச்சிட்டோம்னா தண்ணி உடனே காலியாயிரும். அது கூட தண்ணி தாகத்தோட வரும். நம்ம அப்பப்ப போய் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் தண்ணிய. கண்டிப்பா. காகங்களுக்கு உணவளித்து விருந்தினருடன் இருந்து உண்ணுபவர்கள் திருநீற்றை உடல் முழுவதும் பூசி உருத்திராக்கங்களையும் அழகிய மணியாக அணிபவர்கள். அந்த அந்தனர்கள்லாம் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய திரிசுதந்தர்கள் எப்பயுமே விபூதி ருத்ராட்சம் அணிந்துதான் முருகப்பெருமானை பூஜை செய்யக்கூடிய அந்தனர்கள். ஸ்வாகா ஸ்வதா வௌசட் என முடியும் 7 வகை மந்திரங்களில் 3ஐயும் குறிப்பிட்ட இடம் இது. புனித கண்ட புஷ்கரனில் இருக்கு வேத மந்திர ஒளியுடன் முப்பொழுதும் இறுதி நீராடி நறுமணம் கவலும் மலர்களை எடுத்து குக பரமனை அச்சித்து கும்பிட்டு சிவஞான செம்பாலுடன் சிறக்க மகிழ்பவர்கள் திரிசுதந்தர்கள். அந்த கந்த புஷ்கரணி தீர்த்தருக்கு பாருங்க, அங்க போய் இருக்கு வேத மந்திர ஒளியுடன் முப்போதும் இறுதி நீராடி. கந்த புஷ்கரணி தீர்த்தது நாளிக்கிணறு. 16 தீர்த்தது நீங்க கேட்கல. 16 கடல் தான் 16 தீர்த்தம். இது அவங்களுக்கு அப்படி கந்த புஷ்கரணியில் மித்தலும் போய் நீராடி நறுமணம் கமலும் மலர்களை எல்லாம் பறித்து முருகப்பெருமானை அச்சித்து ஏற்றி போற்றி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த திரிசுதந்தர். அவருடைய முக கமலங்களை தியான நிலையில் மன ஒருமையுடன் நினைப்பவர் தம் பெருமை இருக்கு வேதத்தாலும் எடுத்துரைக்க முடியாது. அவங்க எந்த நேரமும் முருகப்பெருமானை தியானிக்கின்ற அந்த ஒரு அழகு வேதங்களால கூட என்ன செய்ய முடியாதான், அது இறுதியிட்டு சொல்ல முடியாதான். அந்த அளவுக்கு அவங்க புகழ் வாய்ந்தவர்கள் இந்த 2000 திரிசுதந்தர்களும். திருச்செந்தூரில் எந்த நேரமும் முருகப்பெருமானை பூசிக்கின்ற அந்தணர்கள். அவர்கள் நீங்க எப்படி பார்க்கணும்? முருகப்பெருமானாவே பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய அந்தணர்களை முருகப்பெருமானாவே பார்க்கணும். நீ அவங்களை என்ன செய்யக்கூடாது? பகைக்க கூடாது. எந்த அந்தணர்களையுமே நீ என்ன செய்யக்கூடாது? அவங்க இப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க, பூசை நல்லா பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது அவங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. நாம என்ன செய்யக்கூடாது? போய் மூக்க நுழைக்க கூடாது. பூசை சரியா செய்ய மாட்டேங்காங்க அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆலயத்தில் மோசமும் வந்தது என்று மொழியலாம், ஈசனை ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவதென் யான் பிறரை நொந்து அப்படின்ட்டாரு. யாரு? குறிஞான சம்பந்தர். யாரையும் போய் நொந்துக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் இறைவன் செய்யிட்டு நீ வாட்டு உங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது. இறைவனை போய் வழிபாடு செய்ய வேண்டியது, சுற்றி கும்பிட வேண்டியது, திருமுறைகள் பாட வேண்டியது. நீ வாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு வந்துட வேண்டியது. அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்தனர் என்போர் அறவோர்னு இருக்காங்க. அரியானை அந்தனதம் சிந்தையானைங்கிறாரு அப்பர் சுவாமிகள். அரியானை அந்தனர் தம் சிந்தையானை. சிந்தையில எப்பயுமே நீங்காம இருப்பாரு அந்தனர்களுடைய சிந்தையில. அவங்கள போய் நம்ம குற்றம் செஞ்சா நம்ம நரகத்தில் தான் போய் விழுவோம் சொல்லி அடுத்து இப்ப வரப்போது பாருங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க. கலங்கமற்ற ஞானத்தாயர ஒப்பற்ற முக்கால நிகழ்ச்சிகளை உள்ளம் கொண்டு உணர்ந்து புனித தவ சொரூபமான திரிசுதந்தர்கள் அடைக்கலமாகி அவர்கள் உண்ட மிச்சிலான ஒரு கவலை உணவை எடுத்து உண்டாலும் அவங்க சாப்பிட்ற இத எச்சியில வாங்கி நம்ம ஒரு கவலை எடுத்து சாப்பிட்டாலே நமக்கு மோட்சமா. அந்தர்கள் சாப்பிடுகின்ற அதாவது தேய்பிர அஷ்டமியில உருண்டு கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா இலையில, எல்லா அந்தர்களும் அவங்க இதை எடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப அது நூல்களையும் அது சொல்லப்படுறாங்க. ஒரு கவலை உணவை எடுத்து கொண்டாலும் ஒரு சிறங்கை நீரை உட்கொண்டாலும் கொஞ்சாண்டு தண்ணியை வாங்கி குடிச்சா கூட, சாப்பாடு மட்டும் இல்லை தண்ணியை வாங்கி குடிச்சாலும் கூட கவலை தீரும் பிறவி நோய் பெயர்த்து ஒளிந்து எண்ணத்தக்க சிவபோகம் எய்தி விதியாகிய பகையை வெல்வார். அந்த சாப்பிட்டு அந்த எச்சியலைய ஒரு கவலமாவது வாங்கி சாப்பிடணும். இல்லைன்னா அவங்க உண்ட நீரையாவது வாங்கி குடிச்சா நமக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்குமா. இப்ப எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. திருச்செந்தூருக்கு நேரம் போய் சிவா சொல்லிட்டாரு, எப்படா ஐயர்கள் சாப்பிடுவாங்க பார்த்து
டக்கு சிலவர் பாத்தீங்கன்னா போய் போட கூட விட மாட்டாங்க, டக்கு கொண்டு ஓடியே போயிடுவாங்க. அப்படிலாம் ஆள் இருக்காங்க. என்ன நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்துலதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மாதிரி வாங்கி சாப்பிட முடியும். ரெண்டாவது அவங்களும் விட மாட்டாங்க, அது எச்சி இலையை எடுக்க விட மாட்டாங்க, அவங்களே எடுத்து போட்டுருவாங்க. அது மாதிரி அடியார் உண்ட எச்சி இலையும் அப்படித்தான். அடியார் உண்ட எச்சி, நான் அடிமை சென்னையில டாக்டர் அம்மா இருக்காங்க, அவங்க பேரு அமுதான பேரு. டாக்டர் பேர் என்ன பேரு? டாக்டர். சாதாரண கிடையாது, டாக்டர். ஆனா அவங்கள டாக்டர் மாதிரியே தெரியாது, அவ்வளவு எளிமை. அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போவேன், போய் அங்கதான் தங்குவேன். எங்க போனாலும் அவங்க வீட்டுல போய் தங்கி சோப்பு பூஜை பண்றது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பேன். சாப்பாடு ஐயா வாங்க 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 உட்காந்து அப்படின்னு உட்கார செய்வாங்க. ஐயா ஒரு மாதிரியாவே இருக்கும். பக்கத்துல உட்காந்துக்கிடுவாங்க, பருவ என்ன இன்னும் வைக்க என்ன வைக்கணும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சரி இருக்கட்டும் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் வைப்பாங்க. ஏன்னா சாப்பிட முடியாம வச்சிருவோம்ல, மீதி எடுத்து அவங்க சாப்பிடுறதுக்கு கூட கொஞ்சம் வச்சிருந்தது. உடனே நம்ம சேர்ந்து சாப்பிட முடியாம திணறிட்டு, இல்ல இருக்கட்டும் உங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க இருக்கட்டும் அப்படின்றாங்களா, நான் மூடிட்டு வருவேன்ல, அப்படி எடுத்துட்டு கொண்டு போய் அவங்க சாப்பிடுவோம். டாக்டர் டாக்டர் அப்படி எச்சியை வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளவு. அது மாதிரி எல்லா அடியாரும் கூட்டா உட்காந்துக்கிட்டு இது பிணைஞ்சு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஊட்டி விடுவாங்க, அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு தெரியுமில்ல டாக்டர் அமுதா, நாங்களாம் போனா அங்கதான் தங்குவோம். அப்படி அடியார்களும் அவ்வளவு பற்று. எப்ப கேட்டாலும் உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, ஆசையெல்லாம் அடியார் அடியோம் என்னும் அத்தனை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆசை என்னன்னு கேட்டா, ஆசையெல்லாம் அடியார் அடியோம் என்னும் அத்தனை ஆகாது, அடியாரோட இருக்கிறது எனக்கு இன்பம் அப்படிம்பாங்க டாக்டர். அப்படி அடிக்கடி சொல்லி காட்ட முடியுது டாக்டர் அப்படி. ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையா இருக்காங்கன்னு. கோயிலுக்குலாம் போனோம்னா ஒரு கேரி போய் எடுத்துட்டு முந்தானில முடிச்சு வச்சுக்கிடுவாங்க, வச்சுக்கிட்டு எல்லா இதையும் எடுத்து கோயிலை துப்புரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கால வெள்ளத்துல வீட்டுல இருந்து வந்துடுவாங்க. உலவர பணியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கே போவாங்க டாக்டர் பணிக்கு. அவ்வளவு எளிமை. அவங்கள பார்த்து பார்த்து நமக்கு அதெல்லாம் வரணும்னு அடிக்கடி. ஒரு வட்டம் நம்ம சென்னைக்கு யாத்திரை போகும்போது அவங்க வீட்டுல போய் இருப்போம், அவங்க எப்படி இருக்காங்க நீங்க பாருங்க, அன்னைக்கு தெரியும். சே அப்படி அப்படி எச்சிலை உண்டால் அவ்வளவு சிறப்பு, ஞானம் வரும். ஒவ்வொரு அருளாளர் பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட கேட்பாங்களாம், சாமியை நீ எப்படியாவது நாயை பிறக்க வச்சுட்டு சாமி அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் ஞானிகள் வந்து. என்ன காரணம் அப்படின்னா, அடியால் உண்ட எச்சிலையை சாப்பிடும் நாயாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சாமிகிட்ட கேட்பாங்க. அடியார் உண்ட எச்சி இலையை சாப்பிட வேண்டும் என்கின்ற நாயம். தெருநாய் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெருநாய் எல்லாத்தையும் சாப்பிடும், இது அடியார் உண்ட எச்சி இலையை மட்டும் சாப்பிடுகின்ற நாயாக பிறக்க வேண்டும் என்று பேச. இந்த திருச்சுதந்தர்கள் என்னும் அந்தனுடைய திரு முக கமலங்களை தரிசிக்கும் மணி நேரம் உயர்ந்த மேம்பாடு உடையவர்கள் வஞ்சகமாம் பாவத்தின் வேரை அறுத்து சால்வுடைய சாருபகதி சார்ந்து அமலர் திருவடி மலர்களை அடைவார். இந்த அந்தணர்களை யாரு பூசிக்கின்றார்களோ, இந்த திருச்சுதந்தர்களை யார் முகமலர்ச்சியோடு அவங்களை தரிசிக்கின்றார்களோ அவர்கள் பாவத்தை வேறறுத்து விடுவார்கள். அப்ப திருச்செந்தூர் போனா அந்த அந்தர்களை நாம் என்ன செய்யணும், போற்றி வழிபாடு செய்ய வேண்டும், அவருடைய திருவடிகளை நாம் தரிசிக்க வேண்டும். இப்ப நமக்கு இந்த நூல் நமக்கு சொல்ற கருத்து என்னன்னா, அது சொல்றது முக்தி பெற்றான் அடி முளரி சார்வரால் குத்திர பாவ வேர் குறைத்து மேலதான் பத்திர சததளம் பார்க்கும் மாண்பினோர். யாரு? இந்த திருச்சுதந்தர்களுடைய இறைவனை பூசிக்கின்றவர்களுடைய திருவடியை யார் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, பாவத்தை அறுத்து திருவடி மலர்களை சார்பார், முருகப்பெருமானுடைய திருவடியை சார்வார்கள். இப்ப நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப முருகப்பெருமானை தரிசிக்க போறீங்க, பொது தரிசனத்துல போறீங்க. அப்ப அந்த அந்தணர்கள்ல அவங்க எப்படி இருக்காங்கிறதுலாம் நீங்க பார்க்க வேண்டாம். அவங்க நல்லவங்களா, அவங்க கெட்டவங்களா, அவங்க சத்தம் போடுறாங்களா, சத்தம் போடுறியா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வேடம் இருக்கா, விபூதி பூசிருக்காங்களா, ருத்ராட்சி அணிஞ்சிருக்காங்களா, முருகப்பெருமான் பக்கத்துல இருக்காங்களா, திருக்கோயில வேலை செய்யறாங்களா, அந்தரர்களா இருக்காங்களா, அவங்க திருவடியை மட்டும் பாருங்க. அவங்க திருவடிய நம்ம அடுத்து நம்ம திருச்செந்தூர் போகும்போது அவங்க திருவடியை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிக்கணும், சரியா? அப்புறம் தான் நம்ம பாவத்துல இருந்து அது வர முடியும். புரிஞ்சுச்சா? வேற எடுத்து சால்புடைய சாருபகதி சார்ந்து அமல திருவடியை மலர்களை அடையும். நான் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடும்.
அருட்செல்வம் அதிகரித்துள்ள இரு பிறப்பாளராம் திரிசுதந்தர்களுக்கு துன்பம் விளைவித்தவர்கள் அது அந்த திரிசுதந்தர்களுக்கு யாராவது துன்பம் விளைவித்தார்களா? ஆனால் மனத்தாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் அவர்களுக்கு துன்பம் விளைத்தால் பெருநரையில் அளவற்ற நெடுங்காலம் ஆழ்வர். அவங்கள தரிசிச்சா பாவம் அறுபடும், திருவடி கிடைக்கும். அவர்களை வெறுத்தால் என்ன உண்டாகும்? நரகம், பெரு நரகம் கிடைக்கும். அதுவே அளவற்ற அந்த நரகத்துல அளவில்லாத காலமாகி நெடுங்காலம் அங்க போய் இருப்பாங்களாம், எங்க நரகலோகத்துல. அப்படின்னு சொல்லி இதோட நம்ம முடிச்சுக்கணும். அடுத்த நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், திருச்செந்தூர் புராணத்தை கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். திருவருளால் எப்படியாவது தீபாவளிக்குள்ள முடிக்கணும்னு நினைக்கிறோம். திருவருள் நமக்கு எந்த அளவுக்கு துணை செய்யுதுன்னு பார்ப்போம். சரிதானா? யாரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை வச்சிட்டோம். காலனார் வெங்கோடும் தூதர் பாசங்கோடு என் ஆளினார் தந்துடன் கொடு போக காதலார் மைந்தரும் ஆயராரும் சுடு கானமே பின்தொடர்ந்து அலராமும் சூலம் வாழ்தண்டு செஞ்சேவல் போதண்டமும் சூடும் தோளும் தடம் திருமார்பும் தூயதால் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் ஆலகாலம்பரன் ஆழதாக அஞ்சிடும் தேவர் வாழன்று கந்து அமுதியும் ஆரவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்து ஆதிமாயன் கண்ணன் மருகோனே சாலிசேதங்கீனம் வாவி சோழ் பங்கயம் சாரளார் செந்திலம் பதிவாழ்வே தாவி சூரஞ்சி முன் சாய வேகம் பேரும் தாரைவேல் உந்திடும் பெருமாளே தாரைவேல் உந்திடும் பெருமாளே. கைலாய பரம்பரை சிவஞான போதை நெறி காட்டு வண்ணை மயில்வாய் வெகண்டார் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பள்ளியில் திருவாவுடு தெரிவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலையமாதோ வான்முகில் வளாது பெய்கமளி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா தீகள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வையம் நேடுக மாமலை மண்ணுக விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே ஆதி நடந்தோர் வாழ்க அருமுக வாழ்க வெற்றி குருசி தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறி மஞ்சை வாழ்க யானைதன் நடங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே நானுடைய சிவனையை போற்றி முருகனுக்கு சித்தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் வித்தியாசம்